அனைவருக்கும் வணக்கம். நாட்டுப்பொங்கல் சிறப்பு நாள். எல்லாரும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. இந்த சிறப்பு நாள்ல பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஐயா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள் கொடுக்க வந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்கள், இப்போ வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பரிகார சூட்சுமங்கள் அது எல்லாமே கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. ஐயாவை பத்தி சொல்லணும்னா, ஐயா தமிழ்நாடு மாநில ஜோதிடர்கள் சங்கம் இருக்காரு. நிறுவனர். சோ இன்னைக்கு ஐயா வந்திருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆரம்பிச்சிடலாங்களா? சார். கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமை மிகு நிலப்பரப்பும் முதற்பிறப்பு தோன்றுவிட, நதி வருமும் மணல் தருமும் முன் தோன்றி மூத்த எங்கள் தமிழ் மொழிக்கும் நம் வாழ்க்கைக்கு ஆதாரப்பட்டிருக்கிற 64 பாவ கலைகளில் 7வது கலையான ஜோதிட கலைக்கு என் தலைதாழ்ந்த வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிகாரங்கள் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து பேச வைத்திருக்கிற சுக்கரா ஜோதிட ஆலோசனை மையத்தின் ஸ்தாபகர் மதிப்புமிகு திவ்ய லட்சுமி அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜாதகத்தில் என்ன விதமான தோஷங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த தோஷங்கள் ஏற்படுத்துகிற சிரமங்களிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கான பரிகார முறைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். குறிப்பாக ஒருவருடைய ஜனனகால ஜாதகம் 3 வகையாக, அதில் ஒன்று சுபத்துவமற்ற ஜாதகம், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய செல்வமும் செழிப்பும் ஆரோக்கியமான நிலையும் இருக்கக்கூடிய ஜாதகம், அது முதல் தர ஜாதகமாக கணிப்பித்து எடுத்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக நடுநிலையோடு இருக்கிற ஜாதகம், அதாவது வாழ்க்கையில் இன்பம் துன்பங்கள் கலந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்க வேண்டிய ஜாதகம், அது ஒரு சுமாரான ஜாதகம் என்று நாம் கணிப்பிற்கு எடுத்துக் கொள்ளலாம். ஜாதகம் என்று ஒன்று உண்டு. பல்வேறுபட்ட தருவதற்கு தயாராக இந்த ஜாதகம் அதன் தோஷத்தினுடைய அளவுகள், அதனுடைய சாய்மான கோணங்கள், அது எந்த வயதில் எந்த காலகட்டத்தில் பாதிப்போ அல்லது சுடத்துவமோ ஏற்படுகிறது என்பதை கணித்து பார்த்து அந்த தோஷத்தின் அளவுகளுக்கு ஏற்றவாறு தோஷத்திற்கு ஏற்ற பரிகார முறைகளை நாம் மேற்கொண்டால், வீட்டுல போடுங்க சார், பரிகார முறைகளை நாம் மேற்கொண்டால் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும். அத்தகைய ஜாதகத்தை அறிந்து பல்வேறுபட்ட கணித முறைகளை கையாண்டு
அந்த கணித முறை சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகத்தில் ஏற்படுகின்ற தோஷத்தின் கடுமைகளை கண்டிப்பாக பரிகாரத்தினால் குறைத்துக் கொள்ள முடியும். பரிகாரம் என்பது ஏதோ பொய்யானது அல்ல. ஆனால் தோஷத்திற்கு ஏற்ற சக்தி வாய்ந்த பரிகார முறைகளை நாம் பரிந்துரை செய்ய வேண்டும். அந்த தோஷத்திற்கு ஏற்ற பரிகாரங்கள் என்பது நமது நன்மைக்காகவே நமது முன்னோர்கள், மகா புருஷர்களும் மகரிஷிகளும் பல்வேறு திருக்கோயில்களில் என்னென்ன பிரச்சனைக்கு இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்பிகையோ அல்லது தெய்வத்தின் விக்கிரக சிலைக்கு அடியில் பல்வேறு நிலைகளில் செப்பு தகட்டினால் மந்திர உச்சாடனம் செய்து நமது நன்மைக்காகவே பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார்கள். அது என்ன பிரச்சனைக்கு எந்தெந்த இடத்துக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போகணும், அதை சரியான முறையில் வழிகாட்டுவதே ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறத விட நாம் ஜோதிடர்கள். நம்மிடம் ஜாதகம் கணித்து பார்க்க வருகிற அன்பர்கள் அவர்களுடைய நலன் பாதிக்கப்படாமல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற தோஷத்துக்கு ஏற்ற பரிகாரங்களை நாம் பரிந்துரை செய்வதே நமது தலையாய கடமையாகும். இந்த பரிகாரங்கள் என்பது பரிகாரத்திற்கு அப்பாற்பட்ட தோஷம் என்று ஒன்று உண்டு. பரிகாரத்திற்கு கட்டுப்படுகிற தோஷமும் உண்டு. பரிகாரமே செய்யாமல் அதன் அளவுகள் குறைவாக இருந்தால் அந்த தோஷ காலம் தானாகவே நீங்கிவிடும். அதாவது துன்பப்பட தானாகவே நீங்கி விடுகிற தோஷமும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் ராகுவினால் அல்லது செவ்வாய் பகவானால் அல்லது சூரிய பகவானால் ஏற்படுகிற தோஷம், சனி பகவானால் ஏற்படுகிற தோஷம் கடுமையான விளைவுகளை தரும் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. ராகுவுடன் சேர்ந்த செவ்வாய் தீவிர வீரியம் பெறுவார். அதனுடைய ஆகர்ஷண சக்தியும் அதன் தன் ஆதிக்கமும் வீரியம் நிறைந்ததாக இருக்கும். அதனுடைய தசாபுத்திகள் நடப்புக்கு வரும்பொழுது கடுமையான விளைவுகளை கூட அது தந்துவிடக்கூடும். அதனால் ஒரு ஜாதகத்தில் அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடைய சாய்மான கோணத்தை கண்டறிந்தாலே அந்த ஜாதகம் சுபத்துவமான ஜாதகமா தோஷம் பெற்ற ஜாதகமா என்பதை கணித்து அறிந்து கொள்ள இயலும். அது எந்த விதமான தோஷத்தை எந்த காலகட்டத்தில் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறவாறு தோஷம் இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான பரிகார முறைகள் என்ன என்பதை நல்ல தெளிவாக இந்த பண்ணிடுவேன். ஒரு அன்பர்கள் நிறைய பேர் இதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகளுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் வேணும் அப்படிங்கறத நீங்க கேள்வியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பதிலா கொடுக்கறதுக்கு தயாரா. சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே கடன் வந்து பெரிய பிரச்சனையாவே இருக்கு. சோ இந்த தீராத கடன் சார்ந்து என்னென்ன பரிகாரம் எல்லாம் பண்ணா கடன் நிவர்த்தி பண்ணலாம். சோ அதை சார்ந்து எங்களால் ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஒரு அற்புதமான கேள்வி, மிகவும் வரவேற்கத்தக்க பயனுள்ள கேள்வியும் கூட. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். அந்த 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 6ஆம் இடத்திற்கு அதிபதியினுடைய தசையோ புத்தியோ அல்லது அந்த ஜாதகத்தில் குருவோ சனியோ எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் குருவோ அல்லது சனியோ அல்லது இருவருமோ நீச்சம் பெற்றோ பலகீனம் அடைந்தோ அதன் தசாபக்தி நடப்புக்கு வருமானால் அவர்கள் மிகப்பெரிய கடுமையான கடன் தொல்லைக்கு ஆளாவார்கள் என ஜோதிடக்கலை விளக்குகிறது. மேற்பட்டிருந்து அஷ்டமத்திற்கு அதிபதியினுடைய தசை நடப்புக்கு வருமானால் அந்த கடனால் அவர்கள் விபரீதமான விளைவு கூடும் எனவும் கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அந்த கடன் எந்த வயதில் எந்த காலகட்டத்தில் அதனுடைய அளவுகள், அந்த கடன் தீர்ந்து போகுமா அல்லது வட்டியுடன் வளருமா அல்லது இழந்து அந்த கடன் தொல்லையை அடைக்கக்கூடிய நிலை உருவாகுமா என்பதை அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தே. ஐயா, திருச்சி மாவட்ட செயலாளர் கொஞ்சம் மீட்ல போடுங்க. மீட்ல போடுங்க. அதனதன் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தே அதை அறிந்து கொள்ள இயலும். குறிப்பாக அஷ்டமத்திற்கு அதிபதியினுடைய தசை ஒருவருக்கு வருமானால் ஜாமீன் கையெழுத்திடுவது, கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது போன்ற நிலைகளை தவிர்க்க வேண்டும். காரணம், கொடுத்த கடன் வராது, வாங்கின கடனை அடைக்க முடியாது, அது வட்டியுடன் வளரும். அஷ்டமத்திற்கு அதிபதியினுடைய தசை எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் அஷ்டமத்திற்கு அதிபதி, அதாவது எந்த கிரகம் லக்கின சுபராகவே இருந்தா, லக்கின சுபரா இருந்தா அஷ்டமாதிபத்தியம் வராது. லக்கின சுபரா பார்வை செய்தாலோ அல்லது லக்கின சுபரின் சாரம் பெற்றாலோ அல்லது குருவின் பார்வை பெற்றாலோ அந்த கடன் எந்த அளவுக்கு ஏற்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இல்லைங்களா? 6ஆம் இடத்தை, ருண ரோக சத்துருஸ்தானத்தை பல உட்பிரிவுகளாக பிரித்து டிகிரி சுத்தமாக ஆராய்ந்து பார்த்தால் கடன் தன்மையை அறிந்து கொள்ளலாம். அந்த தன்மைக்கு ஏற்றவாறு பரிகார முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கடன் தகுதிக்கு உட்பட்டதா அல்லது தன் தகுதிக்கு அப்பாற்பட்ட கடன் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அவரவரின் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஏற்ற சரியான பரிகார முறைகள் என்ன என்றால், ஒருவருக்கு கடன் தொல்லை ஏற்பட்டு விட்டது, அதை போக்கிக் கொள்வதற்குண்டான பரிகார முறைகள் ருண விமோசன லிங்கேஸ்வர ஸ்தோத்திரம் என்று ஒன்று உண்டு. அந்த ஸ்தோத்திரத்தை பூஜை அறையில் தினமும் நீராடிய பிறகு காலையில் அல்லது மாலையில் பாராயணம் செய்து வந்தால் அந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபட ஏதுவாக இருக்கும். மேலும் கடனின் தன்மைக்கு ஏற்ப திருவாரூர் தியாகேஸ்வரன் சன்னதியில் எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய தனி சன்னதி பெற்று உட்பிரகாரத்தில் ருண விமோசன லிங்கேஸ்வரர் பீடத்திற்கு அடியில் 7 நிலைகளில் நமது முன்னோர்கள் செப்பு தகட்டில் அந்த கடன் தொல்லைக்கு ஏற்ற பிரத்யேக பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார்கள். அங்கு சென்று அந்த ருண விமோசன லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்து, முடிந்தால் அபிஷேகங்கள் கூட செய்து, நெய் விளக்கு ஏற்றி, சுத்தமான நாட்டு பசுவினால் தயாரிக்கப்பட்ட நெய் விளக்கு ஏற்றி தரிசனம் செய்தால் அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு வழிகள் பிறக்கும். பொருளாதார ரீதியாக தொழில் அபிவிருத்திற்காகவோ குடும்ப திருமண செலவிற்கோ அல்லது அந்திமக்கிரியை செலவிற்கோ வாங்குகிற கடன் கண்டிப்பாக அந்த பரிகார முறைகளால் கை கொடுத்து அந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வர ஏதுவாக இருக்கும். கண்டிப்பாக சுபிட்சம் ஏற்படும். மேலும் ருண விமோசன லிங்கேஸ்வர ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வர வேண்டும். அது தவிர்த்து லட்சுமி நரசிம்மரின் ரிண விமோசன ஸ்தோத்திரம் அதையும் மாலையில் பாராயணம் செய்து வர வேண்டும். கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மரின் ருண விமோசன ஸ்தோத்திரத்தை காலை மாலை 2 வேளைகளிலும் 12 முறை பாராயணம் செய்து காய்ச்சிய பசும்பாலில் கற்கண்டை பொடி செய்து சேர்த்து சூடு பார்த்து அதனை அமுது செய்வித்து அதை குடும்பத்தில் உள்ளவர்கள் பருகி வர கண்டிப்பாக கடன் தொல்லை நீங்கும். இதனை அனுபவத்தில் பார்க்கலாம். மேலும் திருச்சேரை என்கிற திருத்தலத்தில் 11 திங்கட்கிழமை தொடர்ந்து சென்று
அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொண்டு நெய் விளக்கேற்றி தரிசித்து விட்டு வந்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதை அனுபவத்தில் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் கடன் எப்படி ஏற்படும், எந்த அளவுக்கு ஏற்படும், அந்த அளவுக்கு ஏற்ற பரிகார முறைகளை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் புரியுதுங்களா நான் சொன்னது? புரியுதுங்கய்யா, புரியுதுங்க. ஆமா, இதான் கடன் தொல்லை. கடன் தொல்லைக்கு ஏற்ற பரிகாரம். கண்டிப்பாக இந்த பரிகாரம் பலன் தரும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் லட்சுமி நரசிம்மரின் ரிண விமோசன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அசைவ உணவு பழக்கம் கண்டிப்பாக கூடாது. காரணம், அசைவ உணவு பழக்கத்தினால் நாம் செய்து வருகிற பரிகாரத்தின் பலன் அடியோடு அழிந்துவிடும். ஆதலால் கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்த்து நான் மேற்சொன்ன பரிகார முறைகளை கையில் எடுத்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். அடுத்த கேள்வி. திருமண தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். டிலே ஆயிட்டே இருக்கு. எது 7ஆம் இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, சனி இருக்காரு, கேது இருக்காரு, ராகு இருக்காரு. அந்த மாதிரி இருந்தா என்ன பரிகாரம் செய்யணும்? திருமண தடை என்பது தற்காலத்தில் அது மனித பிறவிகளை பிடித்துள்ள ஒரு பிணியினை கூட சொல்லலாம். 40 வயதை கடந்தும் 35 வயதை கடந்தும் திருமணம் செய்யாத பெண்கள் கிடைக்காத நிறைய பேர் திருமண தகவல் மையத்தை நாடி செல்கின்ற அந்த அவலம் ஏற்பட்டிருக்கிறது. திருமண தடை என்பது அந்த ஒரு ஜாதகத்தில் கலத்திரஸ்தானத்தை பல உட்பிரிவுகளாக பிரித்து பார்க்கிற அந்த கணித முறை ஜோதிடத்தில் உண்டு. அதை பிரித்து பார்க்கிற பொழுது அதன் சாய்மான கோணம் ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டி சஞ்சரித்தால் திருமண தடையை ஏற்படுத்தும். குறிப்பாக திருமண தடையை ஏற்படுத்துகிற கிரகம் ராகு, கேது, செவ்வாய், சனி, அடுத்தது சூரியன். அந்த கிரகத்திற்கு எந்த விதத்தில் அந்த இடத்திற்கு ஆதிக்கம் பொருந்தி இருக்கிறதோ அதன் அளவுகளை முதலில் எடுக்க வேண்டும். அந்த அளவுகளுக்கு ஏற்ற பரிகார முறைகளை நாம் மேற்கொள்ளலாம். குறிப்பாக இந்த பரிகார முறை பக்கத்துல பேனா இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க. திருமண தடை ஏற்படுகிற அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்க சொல்ற இப்ப ஜோதிடர்கள் நீங்க பரிந்துரைக்கிற பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கலஸ்தரஸ்தானம் எந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தில் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். உதாரணத்துக்கு மிதுன லக்கினத்திற்கு குரு கலஸ்தரஸ்தானாதிபதி, மேஷ லக்கினத்திற்கு கலஸ்தரஸ்தானாதிபதி சுக்கிரன். அப்ப வெள்ளிக்கிழமை, அது வியாழக்கிழமை. அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிழமையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரமும் 9 மண்ணகலில் சுத்தமான நாட்டு பசுவின் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய்யினை கொண்டு 9 தீபம் ஏற்றி வரவும். இப்போ மேஷ லக்கணமா இருந்தா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க, மற்ற லக்கணத்துக்கு நீங்களே அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்ப வெள்ளிக்கிழமை மாலையில் இருட்டிய பிறகு, இதான் முக்கியம், மாலையில் இருட்டிய பிறகு அருகில் உள்ள புராதனமான திருக்கோயில் ஒன்றில் 9 மண்ணகலில் அந்த நெய் விளக்கு ஏற்றி, குறிப்பா நாட்டு பசுவின் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அந்த நெய்யை பயன்படுத்தி 9 மண்ணகலில் தீபம் ஏற்றி வரவும். அதுபோல 9 வெள்ளிக்கிழமைகள் ஏற்றி வர வேண்டும். 9 9 81 விளக்கு கணக்கு. 9 9 81 விளக்கு கணக்கு. 81 விளக்கு பூர்த்தியாவதற்குள் கண்டிப்பாக அந்த திருமண தடை தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும். இதனை அனுபவத்தில் பார்க்கலாம். சொன்னது ஐயா வணக்கம் ஐயா. இந்த பரிகாரம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா.
புரிஞ்சுது சார். லக்கினத்துக்கு 7ஆம் இடம் என்ன கிரகம் ஆதிபத்தியம் வருதோ அந்த கிழமையில எடுத்துக்கணும். 7ஆம் இடம் சனி வந்து மகரம் கும்பமா இருந்தா சனிக்கிழமை எடுத்துக்கணும். 7ஆம் இடம் செவ்வாய் மேஷம் விருச்சகமா இருந்தா செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கணும். 7ஆம் இடம் சூரியன் வந்திருந்தா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கணும். 7ஆம் இடம் சந்திரன் வந்திருந்தா திங்கட்கிழமை எடுத்துக்கணும். இது அடிப்படை, உங்களுக்கு ஈஸியத்தை புரியும். அந்த கிழமையில மாலையில் இருட்டிய பிறகு, அதான் முக்கியம், மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலையில் இருட்டிய பிறகு அருகில் உள்ள புராதனமான திருக்கோயில், அதை முக்கியமா கவனிக்கணும். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயில்களில், ஏன்னா அங்கதான் அந்த பிரதிஷ்டை சக்தி சுழந்துகிட்டு இருக்கும். தற்கால கோவில்களில் பிரதிஷ்டை பண்றாங்க, அது என்ன எதுக்காக எந்த நோக்கத்துக்காக பண்றாங்கன்னு தெரியல. அதனால புராதனமான திருக்கோயில் ஒன்றில் மாலையில் இருட்டிய பிறகு 9 மண் அகலில் சுத்தமான நெய் கொண்டு தீபம் ஏற்றி வர வேண்டும். அதுபோல 9 வெள்ளிக்கிழமைகள் 9 வாரம் ஏத்தணும். 9 வாரமும் கூட்டினா ஒரு நாளைக்கு ஒரு 9 விளக்குன்னா 9 வாரத்துக்கு 9 9 81 விளக்கு கணக்கு. உங்களால வாரம் போக முடியலன்னா தினசரி ஒரு விளக்கு 81 நாள். இதுல இடையில போக முடியாது விட்டுருவீங்கிறதுக்காக தான் 9 விளக்கும் 9வது நாள் சேர்த்து ஏற்ற சொல்றேன். நீங்க தினசரி கோவிலுக்கு போற மாதிரினா 81 நாள் அந்த பரிகாரத்தை பூர்த்தி செய்தாக வேண்டும். ஒரு கிழமை கூட விடக்கூடாது. அந்த 9 வாரத்துல எடுத்துக்கிட்டாலும் தினசரி எடுத்துக்கிட்டாலும் 81 விளக்கு பூர்த்தி ஆகிற வரைக்கும் இடையில விட்டுறக்கூடாது. இடையில விட்டுட்டீங்கன்னா திரும்ப தொடரணும், ஞாபகர்த்தமா செய்யணும், இல்லைங்களா? இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வருகிற அன்பர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். 100% பலன் தரும். இதனை நீங்கள் அனுபவத்துல பார்த்துக்கிட்டு அப்புறம் கூட சொல்லுங்க. வேறு பரிகாரம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. ஹலோ. இப்போ பரிகாரம் நம்ம எல்லாத்துக்கும் பரிகாரம்னு போயிட்டாக்கா அனுபவிக்க வேண்டிய கர்மாவை எப்படி அனுபவிக்கிறது? அந்த கர்மாவனுடைய பலனை குறைச்சிக்கிறதுக்கு தான் பரிகாரம். ஒரு தோஷத்தை நீக்கி விட முடியாது, அதன் கடுமையை குறைத்துக் கொள்ளலாம். அதன் கடுமையை குறைத்து கொண்டு போகலாம். கர்மாவா அனுபவித்துதான் ஆகணும்னா அதுக்கு திருக்கோயில்களே தேவையில்லையே. இப்ப புரியுதுங்க ஐயா. அனைத்து உயிரினங்களும் அனைத்து உயிரினங்களும் செத்துதான் மடிஞ்சு போகணும்னா மருத்துவமனைகள் தேவையில்லை, இல்லைங்களா? புரியுதுங்க. நம்மளுடைய கஷ்டங்களை, நமக்கு ஏற்படுகிற இன்னல்களை, ஜாதகத்தில் ஏற்பட்டுகிற தோஷத்தினால் ஏற்படும் விளைவுகளை குறைத்துக் கொள்வதற்கு அதற்கு ஏற்ற பரிகார முறைகளை தான் புராதனமான கிரந்தங்களில் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இது என் சொந்த கருத்து அல்ல. 1000 வருடத்திற்கு முன் மகா புருஷர்களும் மகரிஷிகளும் நமது நன்மைக்காகவே, நாம் கலியுகத்தில் கண்டிப்பாக இந்த 4 யுகத்தில் கலியுகத்தில் தோஷம் அதிகம் ஏற்படும், கலியுகத்தில் பாவ செயல்கள் ஏற்படும். அந்த பாவ செயல்களை குறைத்துக் கொள்வதற்கு இந்த திருக்கோயிலில் செய்கிற பரிகாரம் தான் அந்த கலியுகத்தில் ஏற்படுகிற தோஷத்தை போக்கும் என்பது நமது முன்னோர்கள் ஆத்ம சக்தியினால் அறிந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பிரதிஷ்டை செய்து நிர்மாணித்திருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக திருவாரூர் தயாகேஸ்வரன் சன்னதியில் எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய ரிண விமோசன லிங்கேஸ்வரரை யாரும் இப்ப பிரதிஷ்டை பண்ணல, 1000 வருடத்திற்கு முன் பண்ணாங்க. அத 1000 வருடத்திற்கு முன்ன பண்ண கோவில்லாம் இருக்கு, பல 100 ஆண்டுகள் கடந்த கோவில். அந்த கோவில்ல அந்த நமது நன்மைக்காக இந்த பிரச்சனை இங்க வந்தா சரியாகும்னு அன்னைக்கே முடிவு பண்ணாங்க. அப்ப பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒன்று வேணுங்கிறதுக்காக தான் திருக்கோயில்ல செப்பு தகட்டுல 7 நிலைகள், 7 நிலைகள்னா ஸ்டெப்பா 7 நிலைகள்ல மந்திர பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு நிலையில் இருக்கிற மந்திர சக்தி இன்னொரு நிலையில் இருக்கிற மந்திர சக்தி ஒன்று கூடி அதன் சுழற்சி பாதை அந்த ஆகர்ஷண சக்தியின் அந்த ஆகர்ஷண சக்தி நம் உடல் மீது பட்டு நமது வேண்டுகோளை ஏற்று அந்த கஷ்டங்களை போக்குவதற்கு, அதன் கடுமையை குறைத்துக் கொள்வதற்கு அந்த மந்திர சக்தி, பிரதிஷ்ட மந்திர சக்தி உதவி புரிகிறது என்பதுதான் இந்த ஜோதிடத்தில் பரிகாரங்கிற ஒரு நிலை.
அடுத்த சந்தேகம் அல்ல புரியுதுங்க ஐயா. இன்னொரு டவுட்டுங்க ஐயா. சார் ஒரு சந்தேகம். சொல்லி முடிங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடம் சொன்னீங்க, மேசம் விருச்சிகம் அதுக்கு 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை பார்க்க வேண்டியது இல்லை, 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும் இல்லைங்களா சார்? அந்த கிழமை அந்த ஆதிபத்தியம் 7ஆம் இடம்னா அந்த ஒரு லக்கினத்திலிருந்து 7ஆம் இடம் எந்த கிரகம் ஆட்சி பெற்ற வீடா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுவே போதும் பரிகாரம் செய்ய. அதுல இருக்கிற கிரகத்தை எடுத்துக்கிட்டு மாத்தி கிழமையை மாத்தி கூடாது. நன்றி நன்றி. இப்ப நீ 7ஆம் இடத்துல இப்ப உதாரணத்துக்கு மிதுன லக்கினத்து இப்போ மீன லக்கினத்திற்கு 7ஆம் இடம் புதன் இருக்கு இல்லைங்களா? ஆமா, 7ஆம் இடம் புதன். அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்க சனிக்கிழமை எடுத்துக்க முடியாது, பலன் தராது. புதன்கிழமை தான் எடுக்கணும். புதன்கிழமை தான் அந்த ஆட்சி பெற்ற அமைப்பை தான் எடுத்துக்கணும், நம்ம கணக்கு ஆதிபத்தியத்தை தான் எடுத்துக்கணும். நல்லதுங்க ஐயா, விளக்கத்துக்கு நன்றி. நன்றி சார். ஐயா இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. இப்ப மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. மிதுன லக்னம் 7ஆம் அதிபதி உயிர் பாதகத்தை செய்வாரா பொருள் இல்ல? அவர் உயிர் பாதகத்தை செய்வாரா பொருள் பாதகத்தை செய்வாரா? எனக்கு சரியா புரியல, சரியாக கேளுங்க. இல்ல, மிதுன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. சரிங்க. அந்த பாதகாதிபதி உயிர் பாதகத்தை செய்வாரா பொருள் பாதகத்தை செய்வாரா? அதாவது பாதகாதிபதி பலம் குறைந்திருந்தால் அவர் பாதகம் கண்டிப்பா பண்ண மாட்டார். என்ன உயிர் பாதகமா இருக்கட்டும், பொருளாதார பாதகமா இருக்கட்டும், எந்த பாதகமா இருந்தாலும் அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பதை அவர் இருக்கிற அந்த டிகிரியை பொறுத்துதான் நம்ம கணக்கெடுக்க முடியும் இல்லைங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? இப்போ பாதகாதிபதி அப்படியே மகரத்துல 8ல நீச்சமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, உங்க கணக்கு இப்படியே வரேன் இல்லைங்களா? ஐயா கேக்குதுங்களா? எல்லாம் மீட்ல கேக்குது சொல்லுங்க. இப்ப பாதகாதிபதி அப்படியே 7க்கு உடையவர் 8ல நீச்சமாயிடுறார். பாதகாதிபதி பலம் குறைந்தால் ஜாதகருக்கு தோஷமே கிடையாது இல்லைங்களா? ஆமா, பாதகாதிபதி பலம் மகரத்துல உச்சம் பெறும் பொழுது அந்த பாதகம் கண்டிப்பாக ஏற்படும். அப்ப மிதுன லக்கினத்திற்கு குடும்பஸ்தானத்துல நின்று பாதகாதிபதி அந்த தசையை நடத்தின குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும், குடும்பத்தில் பொருளாதார நஷ்டம் ஏற்படும், சொத்து இழப்பு ஏற்படும். ஏன்னா பாதகாதிபதி என்ன விதத்துலதான் பாதகம் கொடுப்பாருன்னு தெரியாது. அது எப்படி எடுத்துக்கணும்? அது டிகிரியில எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா அந்த பாவக மாற்றம் அப்படிங்கிற ஒரு கணித முறையில ஒவ்வொரு ராசிக்கும் ஆரம்ப பாகையை கணக்கெடுத்து ஒரு ராசியில் ஆரம்ப பாகையும் அடுத்த ராசியில் முடியக்கூடிய பாகையும் அந்த இடைப்பட்ட தூரம் என்னவோ அந்த தூரத்துக்கு ஏற்ற பாதகத்தை செய்வார். ரைட்டுங்களா? இப்ப புரியுது அந்த இடம் என்ன இப்ப சொந்த இடம் உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய நிலையை பொறுத்து பகை கிரகமா அல்லது அவர் நட்பு கிரகமா, அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் லக்கின சுபராய் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க, புரியுது. சுபாதிபத்தியம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு ஏற்பட்டாலோ இன்னும் ஒன்று, மிதுன லக்கினத்திற்கு குரு பாதகத்தை தருவதில்லை. காரணம், அவர் தலையாய கிரகம் என்பதால் அனைத்து கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்ளும் அந்த ஆகர்ஷண சக்தி பெற்ற குரு தன்னால் ஒருவருக்கு பாதகம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அந்த தலையாய குருவான ஆச்சாரிய குரு கவனமாக இருப்பார். அதனால் மிதுன லக்கினத்திற்கு குரு பாதகாதிபத்தியம் பாதக தோஷம் தருவதில்லை, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் கூட. அடுத்த கேள்வி. சார், ராகு கேது தோஷத்துக்கு என்ன சார் பண்ணணும்? எப்படிங்க சார்? ராகு கேது தசா புக்தி நடக்குது, ராகு தசை நடக்குது, சில பேருக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்படின்னும் போது ராகு தசையாகட்டும் கேது தசையாகட்டும் அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா கொஞ்சம் எஃபெக்டா குறைக்கலாம் சார்? அதாவது இதுவும் ஒரு பயனுள்ள கேள்விதான்.
எந்த லக்கணமாக இருந்தாலும் ராகு தோஷம், ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தின் அளவுகளை எடுக்கிற கணித முறையை தெரிந்து கொண்டால் மட்டுமே அதன் கடுமையை அதனால் ஏற்படும் விளைவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கிரகத்துக்கு சொல்ற மாதிரிதான் அடுத்த கிரகத்துக்கும், எல்லா கிரகத்துக்குமே. இப்போ ராகு எங்கு இருந்தால் தோஷம், ராகு எங்கு இல்லை என்றால் தோஷம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த லக்கணமாக இருந்தாலும் நட்பு ராசியில் நிலை கொண்டிருந்தால் தோஷம் இல்லை. அது 1ல இருக்கட்டும், 2ல இருக்கட்டும், 7ல இருக்கட்டும், 8ல இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். குரு பார்வை பெற்றால் தோஷம் இல்லை. குரு நட்சத்திர சாரம் பெற்றால் தோஷம் இல்லை. லக்கணாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி என்கிற திரிகோணாதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றால் தோஷம் இல்லை. அவர்களின் பார்வை பெற்றால் தோஷம் இல்லை. சுப நட்சத்திர சாரம் பெற்றால் தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம கணக்குல கொண்டுட்டு வரணும் விதிவிலக்கா. இப்போ நிறைய திருமண தகவல் மையத்துல அவங்களாவே ராகு தோஷம், கேது தோஷம் முடிவு பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளை விட பெரிய ஜோதிடர் ஆயிட்டாங்க அவங்க. 2, 4, 2, 1, 2, 7, 8ல ராகு இருந்தா அது தோஷம். ஈஸியா முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப அது தோஷம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப ஒரு வாழ்நாளில், இப்ப நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் பதில் அப்புறம் கொடுக்குறேன். ஒருவருடைய வாழ்நாளில் ராகு திசையோ அல்லது கேது திசையோ இல்லைன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் ஏற்படுத்த போறதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் சற்று குறையுமே தவிர பாதிப்புகள் அதிகப்படியாக இருக்காது தசாபுத்தி நடப்புக்கு வரலனா. இப்ப நீங்க கேட்ட மாதிரி ராகு 1, 2, 7, 8ல் நின்று அதனுடைய புத்தி நடப்புக்கு வருமானால் கண்டிப்பாக அது தோஷம்தான். ஆனால் அந்த தோஷத்தின் அளவுகளை எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது? சுப நட்சத்திரம் பார்வை இருக்கா, சுப நட்சத்திர சாரம் பெற்று இருக்கா, ஒரு குறிப்பிட்ட சாய்மான கோணத்துக்கு உள்ள சஞ்சாரம் பண்றாரா, இல்லது அந்த சாய்மான கோணத்தை தாண்டி சஞ்சாரம் பண்றாரா, அவர் தோஷத்தினுள் ஏற்படுத்தக்கூடிய வலிமை என்ன என்பதுதான் அந்த தோஷத்தை தீர்மானிக்க இயலும். ஆக அந்த பாதிப்புகள் எல்லாருக்கும், எல்லா ஜாதகருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. எந்த தோஷமா இருந்தாலும் ஒருவருக்கு பாதிப்பு கூட இருக்கும், அதன் கடுமையை பொறுத்து. ஒருவருக்கு பாதிப்பு குறைவா இருக்கும், ஒருத்தருக்கு பாதிப்பே இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்கிற நிலையை பொறுத்து. நட்பு வீடு, இப்ப சொன்ன மாதிரிதான் திரிகோணாதிபதியினுடைய சாரம், பார்வை, குருவனுடைய பார்வை, குருவனுடைய நட்சத்திர சாரம், பரிவர்த்தனை, இந்த மாதிரி ஒரு விதிவிலக்கால நம்ம கணக்குல எடுக்கிறோம். அதுக்கு பிறகுதான் தோஷங்கிறது நம்ம முடிவுக்கு வரணும். அப்படி தோஷம் முடிவுக்கு வந்து அதனுடைய அளவுகளை அப்ப பார்க்கணும். அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவர் துன்பப்பட தோஷ காலம் நீங்கிவிடும். தோஷ காலத்திற்கு பிறகு சுபிட்சம் ஏற்படும். இதை நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ராகு என்ற ஒரு கிரகம், கேது என்ற ஒரு கிரகம், தோஷத்தினுடைய அளவுகளை பொறுத்து நாம் பரிகார முறைகளை கையாள வேண்டும் இல்லைங்களா? இப்ப ஒரு உதாரணமா எந்த இடத்துல ராகு இருக்கிறாருன்னு சொல்லுங்க, தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லுங்க, அந்த லக்கணம் மட்டும் சொல்லுங்க, நான் பரிகாரம் சொல்றேன். உதாரணமா கடக லக்னம் சார், ராகு தனுசுல இருக்காரு. கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு 6ஆம் இடமா வருதே. 6ஆம் இடத்துல ராகு இருப்பது பெரும்பான்மையான தோஷம் இல்லை. அது குரு வீடு தனுசு. ஐயா மேச வீடு விருச்சிகத்துல ராகுங்க, புதன் சாரத்துல நிக்குது ராகு. ஒரு நிமிஷம் இருங்க, கால் ஒண்ணு வந்துருது எனக்கு. எப்படி இப்ப சொல்லுங்க, என்ன லக்கணம்? மேச லக்கணங்க ஐயா. மேஷ லக்கணமா? விருச்சிகத்துல ராகு இருக்கு 8ஆம் இடத்துல, அது புதன் சாரத்துல இருக்கு கேட்டை நட்சத்திரத்துல. 8ல வீரியம் நிறைந்த ஆதிக்கம் பெற்று உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இல்லைங்களா? ஆமாங்க. அது அவருக்கு பகை வீடு. கரெக்டுங்களா? கரெக்ட். அவர் உச்சம் பெற்ற வீடாக இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதிக்கு அவர் பகை. செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பொருந்தாது. அதன் வீரியம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இது தோஷம். நடப்புக்கு வருமானால் என்ன விதமான பாதிப்பை தரும் அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்கும், விபத்துக்கள் ஏற்படும்,
சனியினுடைய தொடர்பு இருந்தால் விபத்தினால் மரணங்கள் கூட ஏற்படும். ஏன்னா ராகுவை சனியாகவும் கேதுவை செவ்வாயாகவும் பாவித்து பலன் சொல்ல வேண்டும் என்கிற ஜோதிட விதிப்படி ராகுவை சனியாக பாவிக்கிற பொழுது ராகு மரணக்காரகன், சனி ஆயுள் காரகன் தொடர்பு ஏற்படும் பொழுது அதன் தசாபுத்திகள் நடப்புக்கு வந்து அந்த ராகு ஜனன காலத்தில் வீரியம் பெற்று, செவ்வாயும் தொடர்பு இருந்து போச்சுன்னா சொல்லவே தேவையில்ல, அடிபட்டு அவங்க மாண்டு போயிடுவாங்க. தசாபுத்தி நடப்புக்கு வந்துருச்சுன்னா ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற ஜாதகத்தை மிக கவனமா கையாளணும். நம்ம இப்ப ஒருத்தருக்கு செவ்வாய் பார்வையில அந்த ராகு இருக்கார், அதன் தசாபுத்தி நடப்புக்கு வருதுன்னா கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடாது. இரவு நேரங்களில் வயல்வெளி பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படும். அதுக்கு சிறந்த பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 to 6 ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது சனிக்கிழமைகளில் ராகுவை சனியாக பாவிக்கிற பொழுது சனிக்கிழமைகளில் ராகு காலங்களில் அருகில் உள்ள புராதனமான திருக்கோயில் ஒன்றில் நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலே அந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தின் கடுமை குறைந்து சுபிட்சம் ஏற்படும். அது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தும்னா, அது செவ்வாயுடன் தொடர்பு. நீங்க சொன்ன லக்கணத்துக்கு நான் பலன் சொல்றேன். வேற லக்கணமா இருந்தா பரிகார முறைகள் மாறும். இப்ப உதாரணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு 7ல குரு இருக்கிறாரு ஐயா, அவர் சொன்ன மிதுன லக்கணத்துக்கு 7ல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 7ல் இருக்கிற குரு மிதுன லக்கினத்திற்கு தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார். காரணம், அது குருவினுடைய வீடு. குருவினுடைய தனுசு மீனத்தில் அசுப கிரகங்களுக்கு பலம் குறைவு. அதனுடைய ஆகர்ஷண சக்தியை அது தானாகவே குறைத்து கொள்ளும். குரு நட்சத்திர சாரம் பெற்றாலோ குரு வீட்டில் நின்றாலோ, இப்போ ஒரு அஷ்டமாதிபதி குரு வீட்டுல நிற்கிறாருன்னா அதனுடைய ஆதிக்க பலம் குறைவு. தோஷம்தான், ஆனா தோஷம் முழுமையா இருக்காது. அதனுடைய அளவுகளை பிரிச்சு பார்க்கறதுக்கு இப்ப அந்த ராசியில் உள்ள 30 டிகிரியை உட்பிரிவு செய்து பிரிச்சு பார்க்கணும். அது தோஷம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு எடுத்தோம்னா அந்த அளவுக்கு ஏற்ற பரிகார முறைகள் செய்யலாம். அந்த பரிகார முறைகள் என்னன்னா, புராதனமான திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது தான் சிறந்த பரிகாரம். இப்போ ஒருத்தருக்கு இந்த இடத்துல இருந்து கல்யாணம் ஆகல, அவர் கல்யாணத்தை தடை பண்றாரு அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் என்ன சுபத்துவம் பெற்று இருக்கிறாரான்னு பார்க்கணும். அந்த தோஷத்தினுடைய அளவுகளை அதுல இருந்து கூட எடுக்கணும். அந்த அளவுகளை எடுத்து அதற்கு ஏற்ற பரிகார முறைகளை நாம் கையாள வேண்டும். இதில் மொத்தமா பொதுவாகவே ராகு காலத்தில் சனிக்கிழமைகளில் திருக்கோயிலில் தொடர்ந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தெய்வம் ஏற்றி வந்தால் அந்த தோஷத்தினுடைய கடுமை குறைந்து கல்யாணம் ஆகும், கண்டிப்பா ஆகும். இதை தவிர்த்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம ராகு பகவான் ஸ்தாபித்திருக்கிற அந்த கும்பகோணத்தை அடுத்த ராகு கோயில்ல போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரலாம், அதுவும் பலன் தரும். அது ஒரு முறை மட்டும் தானே செய்யறோம். ஆனா இதை 48 நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பரிகார பலன், அந்த 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 பரிகாரத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சக்தி கண்டிப்பாக திருமண தடை நீங்கி சுபிட்சம் ஏற்படும். அடுத்த கேள்வி. ஐயா, இப்ப நீங்க சொன்னதுலயே மேஷ லக்னம் இங்க ராகு இருக்காரு. இந்த ராகுவை 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பார்வை இருந்துச்சுன்னா இதனுடைய தாக்கம் குறையும், அப்படிதானே ஐயா? தோஷத்தினுடைய கடுமை குறையும். தோஷத்தை நீக்கிட முடியாது, தோஷத்தினுடைய கடுமை வீரியம் குறையும். குறையும். அதுக்குதான் நான் சொன்னேன், அது அளவு எடுக்கணும். இப்போ அதனுடைய அளவு, தோஷத்தினுடைய அளவுகளை எடுத்துட்டாவே நம்ம பரிகாரம் ஈஸியா ஆயிடும். அந்த அளவுகளுக்கு ஏற்ற பரிகார முறைகளை சொல்லணும். இப்போ தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட இருக்கு. அப்படின்னா அதுக்கு அதனுடைய கடுமை குறையும். அதனுடைய அளவுகளை பொறுத்து பரிகாரத்தை நம்ம கூட்டிக்கணும், அவ்வளவுதான்.
இந்த ராகு கூட மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதாலதான் இந்த பாதிப்பு. இதே கேந்திரத்துல இருந்தா பெரிய பாதிப்பு இருக்காது. கேந்திர திரிகோணத்துல இருந்தா தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தானே, அதனுடைய கடுமை கொஞ்சம் குறையும். இப்ப 7ல இருந்து நடத்துறதுக்கும் 8ல இருந்து தசை நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இதுவே துலா லக்னம் இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் பதிவு பண்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்ன ஏற்பட்ட விமான விபத்து, ட்ரெயின் விபத்து, தீ விபத்துக்கெல்லாம் அன்னைக்கே நான் சொன்னேன், ராகுவும் செவ்வாயும் ஒரே நேர்கோட்டில் சஞ்சாரம் செய்தாலோ அல்லது சமசப்தம பார்வையாக பார்த்து கொண்டாலோ விமான விபத்துகளும், ட்ரெயின் விபத்துகளும், பஸ் விபத்துகளும், ஒரு ஸ்கூல் பஸ் கூட இப்ப கவுந்தர் பிள்ளைங்களை இறந்து விட்டாங்க. ட்ரெயின் விபத்துல ஒரு நடந்து இறந்தாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. விமான விபத்து ஏற்பட்டது, அதுல கல்லூரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கூட 2 பேர் அந்த ஹாஸ்டல்ல இருந்து இறந்துட்டாங்கன்னு நம்ம பேப்பர்ல படிச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் அந்த செவ்வாயும், சிம்மத்தில் இருந்த செவ்வாயும் கும்பத்தில் இருந்த ராகுவும் சமசப்தமும் பார்வை தொடர்பு ஏற்பட்டதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் அந்த பாதிப்பு ஏற்பட்டது. நான் அப்பயே அது ஒரு பதிவாவே போட்டிருந்தேன். ஒரு சிலருக்கு எங்க அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே போல ராகுவும் செவ்வாயும் எப்பொழுதெல்லாம் தொடர்பு கொள்கிறார்களோ அதனுடைய வீரியத்தை பொறுத்து, சிம்ம ராசியில செவ்வாய்க்கு பலம் அதிகம், எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல மகர ராசியில இப்ப நேத்துல இருந்து, ஆமா நேத்து மார்கழி 30 இன்னையில இருந்து மகரத்துல உச்சம் செவ்வாய் இல்லைங்களா. ஆனா அந்த ராகுவுக்கு தொடர்பு இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பாவக மாற்றத்துல ராகுவும் செவ்வாயும் ஒரே நேர்கோட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க வேணா கூட பாருங்க, ராகுவும் செவ்வாயும் உச்சம் பெற்ற செவ்வாய் கடந்து ராகுவை பாதிக்கிற பொழுது, ஒரே நேர்கோட்டில் சஞ்சாரம் செய்கிற பொழுது கண்டிப்பாக முன்ன நடந்த விபத்துகளும், அதே போல பொருளாதாரங்கிற அந்த என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா சண்டை ஏற்பட்டது இல்ல, அந்த போர் மூண்டது, அந்த போர் வாபஸ் வாங்குறது கூட ஜோதிடத்துல காரணம் இருக்கு. காரணம் சிம்ம ராசியில் இருக்கிற செவ்வாய் அப்படியே கன்னி ராசியை நோக்கி வரும் பொழுது அதன் பாதிப்பு குறைஞ்சிடுது. அந்த கும்பத்துல இருக்கிற ராகுவனுடைய பிடியிலிருந்து வந்துட்டாரு கீழே வந்த பிறகு அது சமாதானம் ஆயிட்டாங்க. இதை நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கிறோம். அப்ப ராகுவும் செவ்வாயும் ஒரே நேர்கோட்டிலோ, ஒரே நேர்கோட்டில்னா ஒரே டிகிரியில சஞ்சாரம் பண்றதுனா ஒரே நேர்கோடுங்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரே நேர்கோட்டிலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்வை செய்தாலோ தொடர்பு கொண்டாலோ அந்த தொடர்பு மிக முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நம்ம அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷமும் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமும் இருவரும் ஒரு சேர நேர்கோட்டில் வரும்போது அதனுடைய வீரியம் அதிகமா இருக்கும். அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வீரியத்தை போக்கிக் கொள்வதற்கு பரிகாரம் கிடையாது. அதான் பரிகாரத்திற்கு கட்டுப்படாத தோஷம். பரிகாரத்திற்கு கட்டுப்படாத தோஷம் என்று ஒன்று உண்டு. 30 டிகிரி சாய்மான கோணத்தை தாண்டி அடுத்த ராசியிலும் முன் ராசியிலும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் பரிகாரத்திற்கு அந்த தோஷம் கட்டுப்படாது, அது வீரியமாயிடும். அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இப்ப இருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்கள்ல அந்த மந்திர பிரதிஷ்டை வேலை செய்யாது. ரிக், சாம, அதர்வன இந்த 4 வேதங்களும் அதன் உட்பிரிவுகள் என்னென்ன விதமான தாக்கத்திற்கும் என்னென்ன விதமான தோஷத்தை போக்குவதற்கும் அதை கையாளுகிறார்கள் என்பதை மகரிஷிகள் விளக்கி இருக்கிறார்கள். அதை இந்த சிறிய குறிப்பிட்ட நேரத்துல விளக்கி சொல்வதற்கு போதிய அவகாசம் இல்லை. என்னென்ன பிரச்சனைக்கு என்ன மந்திரம், என்னென்ன ஸ்லோகம் சொன்னா அந்த சக்தி கட்டுப்பட்டு அந்த தோஷம் நீங்கி சுபிட்சம் ஏற்படுங்கிறத மகரிஷிகள் விளக்கி இருக்கிறாங்க. அதை நம்ம படிச்சுருக்கிறோம். படிச்சதுனாலதான் நம்ம சொல்றோம். என் சொந்த கருத்து எதுவுமே கிடையாது, எல்லாம் மூல நூல்கள்ல புராதனமான கிரந்தங்கள்ல படிச்சதுதான். அடுத்த கேள்வி சார். இப்ப கேது 4 கிரகத்தோட சேர்ந்து இருக்கு சார் ஒரு ஜாதகத்துல. என்னுடைய ஜாதகம் தான் அது. கேது கேது, சூரியன், சந்திரன்,
அண்ட் சுக்கிரன் ம், 2ஆம் இடத்து கன்னியில இருக்கிறாங்க. ம், சாரி, துலாம்ல இருக்காங்க, கன்னிய லக்னம். ம், இந்த கேது தசை நடக்கும்போது ம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, இல்ல அது எப்படி ஐயா, இருக்கும்? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கணித்து பார்க்க வேண்டும். இது போன்ற பொதுவான கேள்விகளுக்கு பலன் தருவது என்பது திக்கு தெரியாத கானகத்தில் வழி தெரியாமல் தவிப்பது போல் ஆகிவிடும். தனிப்பட்ட ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக பிரிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்பதான் நம்ம ஸ்கேன் பண்ணாதான் நோயினுடைய வீரியத்தை அறிந்து கொள்ள முடியும். இல்லைங்களா? பார்த்த உடனே சொல்றது எந்த டாக்டராலையும் முடியாது இல்லைங்களா? அதன் தசாபுத்தியே நடப்புக்கு வந்தாலும் அவர் இருக்கிற நிலை அந்த சாயமான கோணம் 15-16 டிகிரிக்குள்ள இருந்துருச்சுன்னா நீங்க எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை. அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துதான் நம்ம கணக்கு எடுக்கணும். வேறு அம்மா சொல்லுங்க ஐயா. வேற என்ன டவுட் என்ன கேட்கலாம் பரிகாரம்? சார் இப்ப வந்து குழந்தை பாக்கியம் சம்பந்தமா நிறைய பேருக்கு எல்லா விதமான கேள்விகளும் இருக்கு. சோ அது சம்பந்தமா ஏதாவது சொல்ல முடியுங்களா? இதுவும் சிறந்த ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு ஒரு விரிவான விளக்கம் என்னால் தர முடியும் என்றும் அதை அனைவரும் பொறுமையோடு கேட்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். புத்திர பாக்கியம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ கல்யாணம் ஆன உடனே 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அதுக்கு கோவில், எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த ஜோதிடரை பார்க்கலாம், இதான் முதல் அடிப்படை. 2வது தான் மருத்துவத்தை நோக்கி போறாங்க. இது ஒரு வானியல் கலை, இந்த ஜோதிட கலை. உடலின் உட்பாகத்தில் உள்ள நோய்களை கண்டறிவதற்கு ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு கருவி எப்படி உதவி புரிகிறதோ அதே போல ஒருவருக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும், எந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்வதுதான் ஜோதிடம் என்றால் மிகை அல்ல. புத்திர பாக்கியம் பற்றி அறிந்து கொள்வதற்கு 4 விதமான கணித முறைகள் நமது மகரிஷிகள் நமது நன்மைக்காகவே அதை வகுத்து தந்துள்ளார்கள். ஒன்று, லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை அதை லக்கணமாக வைத்து பார்ப்பது, பிரித்து பார்ப்பது, டிகிரி சுத்தமா பிரித்து பார்ப்பது. அந்த 5ஆம் இடத்தை டிகிரி சுத்தமாக பிரித்து பார்க்கிற பொழுது நமக்கு பலன் கிடைக்காவிட்டால் 5ஆம் இடத்தையும் லக்கினத்தையும் பல உட்பிரிவுகளாக பிரித்து பார்க்கிற கணித முறை ஜோதிடத்துல இருக்கு. அந்த கணித முறைப்படி நம்ம வரணும். அதுலயும் பலன்கள் நமக்கு சரியா கிடைக்கல அப்படின்னா 12ஆம் இடத்தையும் கலஸ்தரஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பல உட்பிரிவுகளாக பிரித்து பார்க்க வேண்டும். இந்த 4 முறைகளிலுமே நமக்கு பலன்கள் சரியாக தெரியவில்லை, ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என்பதை அறிய முடியவில்லை என்றால் இந்த 4 ராசிகளுமே 1, 5, 9, 7, 12 இந்த ராசிகளை 0.2 டிகிரியாக பிரித்து பார்க்க வேண்டும். 0.2 டிகிரி, அதாவது ஒரு 30 ராசியில் உள்ள 30 டிகிரியை இந்த 1, 5, 7, 9, 12ஆம் இடத்தை ஒவ்வொரு ராசியும் 0.2 டிகிரியாக பிரித்து பார்த்தால் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்ப டாக்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. கண் டாக்டரு, பல் டாக்டரு, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டரு அப்படின்னு பல பிரிவுகள் அவங்கவுங்க தனித்தனி காது டாக்டர், கண் டாக்டர், மூக்கு டாக்டர், நாக்கு டாக்டர்னு இருக்கிறாங்க. அதை போல இந்த புத்திர பாக்கியம் பற்றி அறிந்து பலன் எடுப்பதற்கு நான் இதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட். இதை நான் தற்புறமையா சொல்லுகிறேன்.
அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இதில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவன். இதனால் என்னால் பல குடும்பங்கள் புத்திர பாக்கியம் பெற்று இன்னைக்கு சுபிட்சமா இருக்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் விரிவா பேசணும்னு கூட நினைக்கிறேன். அப்போ அந்த 4 ராசிகளையும் 0.2 டிகிரியாக பிரித்து பார்க்கிற அந்த கணித முறைகளிலும் பலன் சரியாக நமக்கு கிடைக்கல. எப்பதான் குழந்தை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த காலகட்டத்தில் கருத்தரிக்கும்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கிற இந்த நேரத்தில் கருத்தரித்திருக்கிறீர்கள் அப்படின்னு கூட சில பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஆமாங்க நீங்க சொன்னது சரியாதான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் தற்பெருமைக்காக சொல்லல, இந்த வார்த்தைய என் அனுபவ உண்மை. அப்போ இந்த 4 ராசிகளையும் 0.2 டிகிரியாக பிரித்து பார்த்தாலும் நமக்கு சரியா கிடைக்கல. எப்ப குழந்தை பாக்கியம் இருக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கிராஸ் பண்ணி பார்க்கணும். கிராஸ் செக் பண்றது, அதாவது பழத்தை கிராஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கறது. இந்த முறையை கையாண்டால் எந்த தேதியில் நீங்கள் கருத்தரிப்பீர்கள் என்பதை கூட சொல்லலாம். சரி, ஒருவருக்கு 2 காரணங்களால் புத்திர பாக்கியம் தடைபடும். அதில் ஒன்று புத்திர தோஷம், 2வது சயன தோஷம். சயன தோஷம் என்பது ஜெனட்டிக் வீக்னஸ். அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறது, மன்னிக்கணும் இல்லைங்களா? அதான் சயன தோஷம். தற்கால மருத்துவம் அதை அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு என்று விவரிக்கிறது. நம் ஜோதிடத்தில் அதனை சயன தோஷம் என்று சொல்கிறோம். அப்ப சயன தோஷம் எப்படி ஏற்படுகிறது, அது எதனால் ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கிற கணித முறை ஜோதிடத்துல உண்டு. அந்த 4 விதமான கணித முறைகள்னு சொன்ன இல்லைங்களா, அதை கணக்கு போட்டாவே சொல்லிடலாம். அது பரிகாரத்திற்கு கட்டுப்பட்ட தோஷமா, அந்த சயன தோஷம் பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா, புத்திர தோஷம் சரியா பரிகாரம் பண்ணா சரியாயிடுமான்னு பார்க்கணும். இது முன்ன சொன்ன மாதிரிதான் அதன் அளவுகளை பொறுத்து கணக்கெடுக்கணும். இப்போ ஒருவருக்கு சயனம் தோஷத்தினால் குழந்தை பாக்கியம் தடைபடுகிறது என்றால் 2 விதமான பரிகார முறைகள் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். அதில் ஒன்று, அரங்கன் பள்ளி கொள்ளும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயிலில் திருவெண்ணாழி என்கிற இடத்தில் சுக்கிர பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார்கள். அந்த இடத்திற்கு சென்று தரிசிக்க அனுமதி கிடையாது. காரணம், அந்த சுக்கிர சக்தி நம் கால் பட்டாலோ அல்லது நம்மளுடைய அந்த தீட்டு தோஷம் என்பார்கள், அந்த தோஷத்தினால அதனுடைய சக்தி குறைஞ்சிடுன்னு அதை நமக்கு அந்த இடத்துக்கு போய் தரிசிக்க அனுமதி இல்லை. அதுக்கு பதிலா முன்னாடியே நெய் விளக்கு 9 நெய் விளக்கு ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால், நெய் விளக்குனா கடையில விற்கிற நெய் கிடையாது, சுத்தமான நெய்யா இருக்கும். அந்த நெய்யினால் அந்த திருக்கோயிலில் நெய் தீபம் விட்டு தரிசித்து விட்டு வந்தால் அந்த சயன தோஷத்தினுடைய அளவுகள், அதனுடைய கடுமைகள் குறைந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். மேலும் வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் இரவு நேரங்களில் குரு ஓரையில் உத்தராயண காலத்தில், உத்தராயணம் இன்னையிலிருந்து உத்தராயணம் எல்லாத்துக்குமே தெரியும், தை 1 ஆணி முடிய உத்தராயண காலம்ன்றது. இந்த உத்தராயண காலத்தில் இரவு நேரங்களில் அஷ்டமி, நவமி, ஏகாதசி, பிரதமை, அமாவாசை போன்ற திதிகளை தவிர்த்து இரவு நேரங்களில் குரு ஓரையில் கணவன் மனைவி சேர்க்கை ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த சயன தோஷத்தினுடைய சக்தி குறைந்து வளர்விரையில் அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை கூடும், தேய்விரையில் அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும். அந்த அளவுகளை எடுக்கணும். அதாவது இவருக்கு உண்மையில டாக்டர் தான், ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொல்றதை விட நம்ம முன்கூட்டி ஜோதிடத்துல ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த திருக்கோயிலில் அந்த தீபத்தின் சக்தி ஒவ்வொரு சொட்டு நெய்யிக்கும் அதன் வீரியம் நிறைந்த சக்தியினால் இந்த சயன தோஷத்தினுடைய கடுமை குறைந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வழி பிறக்கும். இன்னொன்று, மணக்கால் ஐயம்பேட்டை
திருப்பெருவேலூர் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இருக்கிற திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வந்தாலும் அந்த சயன தோஷத்தினுடைய கடுமை குறையும். அடுத்து புத்திர தோஷம். இது ஒரு கடுமையான தோஷம். புத்திர தோஷம் என்பது குழந்தையே இல்லாமல், குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிற நிலைமை கூட இந்த புத்திர தோஷம் ஏற்படுத்தும். சொல்லுங்க ஐயா. வணக்கம். அந்த கோவில்லே மட்டும் மறுபடியும் ஒரு தடவை எல்லாருக்கும் சொல்லிடுங்க ஐயா. எந்த கோவிலுமா? எந்த தோஷத்துக்கு? பாக்கியத்துக்காக இப்ப சொன்னீங்க, சயன தோஷம் போக்குறதுக்கு அந்த கோவில்கள் நேம் மட்டும் 2 சொல்லிடுங்க ஐயா. நோட் பண்ணி. மணக்கால் ஐயம்பேட்டம் சொல்லுங்க. திருப்பெருவேலூர், மணக்கால் ஐயம்பேட்டை சயன தோஷத்திற்கு ஏற்ற பரிகாரம். அடுத்தது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில். இந்த 2 தவிர வேற எங்கேயுமே கிடையாது. சயன தோஷத்திற்கு இந்த 2 ஸ்தலம் தான் கைமேல் பலன் தரும். இன்னும் ஒரு கோவில் இருக்கு, அது தோஷத்தினுடைய கடுமை கொஞ்சம் கூடுதலா இருந்தா, அதாவது சயன தோஷத்தினுடைய அளவுகள் 28 டிகிரியை கடந்து இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற பரிகார முறைகள் என்ன. இப்ப நான் சொல்றது தோஷத்தினுடைய அளவுகள் குறைவா இருந்தா, அளவுகள் கூடுதலா இருந்தா, அது அளவுகள் நம்ம கணக்கு போட்டாதான் தெரியும். அளவுகள் கூடுதல் இருந்தா கர்நாடக மாநிலத்தில் நவநீத தொட்டமுளூர் என்கிற ஊரில் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனை தரிசித்து விட்டு நெய் விளக்கு ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதமான சயன தோஷமும் ஒரு நொடியில் போக்கக்கூடிய சக்தி அந்த கண்ணபிரானுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது புத்திர தோஷத்துக்கு போகலாமா? சயன தோஷத்தை முடிச்சிட்டேன், புத்திர தோஷத்துக்கு போகலாமா? அது ஒரு கடுமையான. புத்திர தோஷம் என்பது நமது முன்னோர்கள் அசைவ உணவு பழக்கத்தினாலோ உயிர் பலி இட்டு அந்த இத உணவா சமைச்சு சாப்பிட்டதுனால ஏற்படக்கூடியதுதான் இந்த புத்திர தோஷம். இந்த புத்திர தோஷத்தினுடைய அளவுகள் கடுமையா இருந்தா நிச்சயமா பரிகாரத்திற்கு கட்டுப்படாத தோஷம் என்று புத்திர தோஷம் உண்டு. அவங்க வந்து கண்டிப்பா தத்து எடுத்துக்கலாம். அதனுடைய அளவு பொறுத்து அது தனிப்பட்ட ஜாதகத்தை கணிச்சாதான் தெரியும். ஆனா பெரும்பான்மையான புத்திர தோஷங்கள் பரிகாரத்துக்கு கட்டுப்பட்டது. ஒரு 24 டிகிரியை தாண்டி தோஷம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா ஒரு ராசியில அந்த கிரகம், அதற்கு ஏற்ற சரியான பரிகார முறைகள் என்னன்னா 2 பரிகார முறைகள் தான். ஒண்ணு, காசி திருத்தலம் சென்று கணவன் மனைவி இருவரும் காசி திருத்தலம் சென்று 3 இரவுகள் அங்கு தங்கியிருந்து கங்கா நதியில் நீராடி தன் கையாலே கங்கா நதி கொணர்ந்து கங்கா நீர் கொணர்ந்து தன் கையாலே அந்த காசி விஸ்வநாத எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வித்து வில்வ இலை சேர்த்து அபிஷேகம் செய்வித்தால் புத்திர தோஷத்தினுடைய கடுமை கண்டிப்பாக குறையும். அதே நான் சொல்றது 24 டிகிரியை கடந்த தோஷத்துக்கு. சாய்மான கோணத்தை எடுத்துக்கணும். ஒரு ராசியில இருக்கிற 20 டிகிரியை கடந்தது இல்லை, அதனுடைய சாய்மான கோணம் 24 டிகிரி. ஒரு கால் வந்துடுது. அதன் சாய்மான கோணம் 30 டிகிரிக்குள் இருந்தா ஒரு நாள் சங்கல்பம் செய்தா 24 டிகிரி இருந்தா ஒரு நாள் சங்கல்பம் செய்தா போதும். 24 டிகிரியை கடந்து சாய்மான கோணத்துல தோஷம் ஏற்படுத்துற மாதிரி இருந்தா 3 நாள் 3 இரவுகள் அங்க தங்கி இருந்து மகா சங்கல்பம் ஒண்ணு செய்யணும். தோஷத்தினுடைய அளவுகளை பொறுத்து சங்கல்பம் பண்றது, மகா சங்கல்பம் பண்றதை நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? கால் வந்துடுது இடையில, வேற ஒண்ணும் கிடையாது. சங்கல்பம் என்பது மகா சங்கல்பம் என்று ஒன்று உண்டு. தொடர்ச்சியா கால் பண்றான், விடாம அடிக்கிறான். மகா சங்கல்பம் என்று
ஒரு முறை அங்குள்ள பெரியோர்கள் அதனை செய்து வைப்பார்கள். காசி திருத்தலம் சென்றால் மட்டுமே 24 டிகிரியிலிருந்து 30 டிகிரி சாய்மான கோணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி காசி திருத்தலில் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாத எம்பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு கீழே இருக்கிற தோஷம், புத்திர தோஷத்திற்கு அந்த சயன தோஷமும் புத்திர தோஷமும் சேர்ந்த பரிகாரம் திருக்கருகாவூர் நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம். அந்த கோவில்ல பரிகாரம் பண்ணிட்டு வந்தா நல்ல அற்புதமான பலன் ஏற்பட்டு அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். இதை தவிர்த்து ஒரு வீட்டுல செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்றேன், குறிச்சு கூட வச்சுக்கங்க. 2 மஞ்சள் துணிகள், அதாவது 5 ரூபாய் 10 ரூபாய் துண்டு ஒண்ணு வெள்ளை துண்டு வாங்குறோம். அந்த சாமிக்கு கட்டுற துண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த துண்டு வாங்கிட்டு வந்து மஞ்சள் தூள் கிடையாது, கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளை அரைச்சி அந்த வெள்ளை துணியை நனைத்து சிறிது நேரம் உலர்த்தி அது காய்ந்த பிறகு 2 5 ரூபாய் நாணயங்களை 2 துணியிலும் முடிச்சு வச்சுக்கணும். அதுல 5 ரூபாய் நாணயம், அந்த துண்டை 2ஆ கிழிச்சுக்கணும். ஒரே துண்டை 2ஆ கிழிச்சுக்கிறோம். அந்த மஞ்சள்ல நனைச்ச பிறகு உலர்த்திய பிறகு 2ஆ கிழிச்சு இதுல 5 ரூபாய் நாணயம், அதுல 5 ரூபாய் நாணயம் 2 முடிச்சு வச்சிடறோம். முடிச்சு பூஜை அறையில தீட்டுப்படாத இடத்துல அதை உயர நம்ம கணுக்காலுக்கும் கீழே வைக்காம மேல வைக்கணும். அதாவது காலுக்கும் கீழே அதை வைக்க கூடாது. அதாவது தரையில நம்ம முட்டிக்காலுக்கும் கீழே இருக்கிற மாதிரி மாடத்துல வைக்க கூடாது. அது உயர்ந்த மாடத்துல தீட்டுப்படாத இடத்துல பூஜை ரூமில கூட கட்டலாம் இல்லைங்களா. அதுல கட்டி முடிச்சு வச்சுட்டு குழந்தை பிறந்த பிறகு அந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்துவதாக நேர்ந்து கொள்ளுங்கள். நேர்ந்து கொள்ளுங்கள்னா பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குழந்தை பிறந்த பிறகு அந்த திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அந்த 2 5 ரூபாய் நாணயங்களை உண்டியலில் சேர்த்து விடுங்கள். அதாவது இப்ப நம்மளால கோயிலுக்கு போக முடியலன்னா அந்த 5 ரூபாய் நாணயத்தை இடையில பூஜை அறையில வச்சு அந்த அது எப்படி சொல்றது, அது அந்த அதாவது அந்த தீட்டுப்படாத இடத்துல வைத்திருந்து குழந்தை கருத்தரித்து பிறந்த பிறகு அந்த உண்டியில சேர்த்துறதாக நீங்க நேர்த்துக்கிட்டாவே போதும், கண்டிப்பாக பலன் தரும். அதுக்கு பிறகு போய் கூட நீங்க செய்ய வேண்டிய நெய் விளக்கு பரிகாரம் பண்ணலாம். அதாவது அது எப்படின்னா, நாம அந்த எனக்கு கொடுத்தாதான், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாதான் நான் கோயிலுக்கு வருவோங்கிற வைராக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பரிகாரத்தை மேற்கொண்டா கண்டிப்பாக குழந்தை இருக்கும். அந்த 2 ரூபாய் 5 ரூபாய் 2 5 ரூபாய் நாணயங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆகர்ஷண சக்தி உண்டு என்பதை அது இந்த கவர்மெண்டே ஒப்புக்கொள்ளுகிறாங்க. அந்த 5 ரூபாய் நாணயங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதுக்கு முன்ன 1 ரூபாய் 25 காசு 50 காசு அப்படி வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்லை. நமக்கு 25 காசு 50 பைசெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அரைனா காலனா நம்ம அந்த காலத்து காசெல்லாம் இப்ப புழக்கத்துல இல்லைங்கிறதுனால அந்த 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து வச்சாவே போதும். 2 5 ரூபாய் 10 ரூபாய் செலவுல குழந்தைய கருத்தரிச்சு பிறந்துரும். இது நீங்க அனுபவத்துல பாருங்க. ஆனா இது தோஷத்தினுடைய அளவுகள் குறைவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். தோஷத்தினுடைய அளவுகள் கூடுதலா இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. நம்ம அங்க போய் தான் வரணும். இந்த இடத்துலதான் ஜோதிடர்களுடைய பங்கு மகத்தானது. தோஷத்தினுடைய அந்த தோஷம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாவே பரிகாரங்கிறது எளிது. அதாவது நோயினுடைய வீரியம் என்ன நோய், அதனுடைய தன்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாவே வைத்தியம் ஈஸியா போயிடும் எல்லாத்துக்கும். நோயே கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு தான் வைத்தியம் பண்ண தெரியாத தருமாறிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஜாதகத்துல தோஷத்தினுடைய அளவுகள் நம்ம எடுக்கணும். அது எந்த விதமான பாதிப்புல இருக்கு, அது இந்த பரிகாரத்துக்கு கட்டுப்படுமா கட்டுப்படாதா என்பதை தெளிவாக கண்டுபிடிக்கிற கணித முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றறிந்தால் மட்டுமே இந்த பரிகார முறைகள் கை கொடுக்கும். ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாம். இப்ப வந்து என்னன்னா
சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணி ஒரு விஷயத்த வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு மறுபடியும் தோஷம் தான் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? அதாவது ஒருத்தர் வந்து குழந்தை இல்ல, அவங்க வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய வந்து கடைசியில இவங்களை காப்பாத்தாம விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரோட கருத்துக்கள் இருக்கு. சோ அத பத்தி கேக்குறேங்க ஐயா. ஒவ்வொரு செயலுக்கும் நம் வினைகளே காரணம். இது இந்த அடிப்படையை முதல்ல ஜோதிடர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறகுது, அதாவது வரம் வாங்கி தவம் வாங்கி பெற்ற குழந்தை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரம் வாங்கி தவம் பெற்று பெற்ற ஒரே குழந்தை பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது வரம் வாங்கி பெற்றதால், பரிகாரத்தின் மூலமாக பெற்றதனால் அது அந்த விளைவுகள் ஏற்படுறது இல்லை. இதுக்கு ஊழ்வினை இலை காரணம், ஊழ்வினை பயன்தான். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இந்த இடத்துல யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். ஜோதிடமும் மருத்துவம் வந்துட்டோம்னா கண்டிப்பா ஒரு சில உண்மைகளை நாம் பகிர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும், இல்லைங்களா? ஒரு குழந்தை பரிகாரம் பண்ணி தவமிருந்து பெற்ற குழந்தை நம்மளை கவனிக்காம போயிடுது, இல்ல அது இறந்து போயிடுது, இல்ல அது அது பிள்ளை இல்லைங்கிற அந்த பிறந்த குழந்தைக்கு உண்டான நம்ம பிள்ளை நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு கடமையிலிருந்து தவறுதா அப்படிங்கிறத சூரியனுடைய நிலையை வைத்து ஜாதகத்தில் அறிந்து கொள்ளலாம். சூரியன் நின்ற அல்லது சூரியன் ஆதிபத்தியம் பெற்ற இடத்தை பிரிச்சு பார்த்தோம்னா அது தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை தன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அந்திமை கிரியைகளை அது செய்யுமா, முறையா? அதுக்கு அந்த பாக்கியம் பெற்ற குழந்தையா, இல்ல நமக்கு முன்னே அந்த குழந்தை இறந்து போகுமா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற கணித முறைகள் ஜோதிடத்துல உண்டு. உதாரணமா, ஒரு குழந்தை நம்ம கிட்ட இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை பெற்றிருக்கிறோம். ஆனா குழந்தை நம் மனைவியால் உடல் சேர்க்கை ஏற்பட்டு பிறந்த குழந்தை, அதுவும் பரிகாரம் செய்து பெற்ற குழந்தை, வரம் வாங்கி பெற்ற குழந்தை, தவம் இருந்து பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த குழந்தை இருக்க அந்த கணவருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பா இருக்காங்கல்ல, அந்த அப்பா வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு குழந்தை பெற்றெடுத்து இன்சியலுக்காக மட்டும் அவங்க அப்பா, ஆனா பிறந்தது வேறு ஒருத்தனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தை பிறந்தால் நம்ம தவம் வாங்கி பெற்ற குழந்தை மரணிக்க நேரிடும் என்பதை இந்த ஜோதிடத்தில் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. அந்த குழந்தை பிறந்து வளர்ச்சி அடைய அடைய நம்ம குழந்தைன்னு ஆயிடும், கண்டிப்பா மாண்டு போயிடும். அப்ப பாவத்தின் விளைவுகளால் ஏற்படக்கூடிய தோஷம் அது அடுத்தடுத்த தலைமுறையும் அது பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும்? சந்ததிகள் கட்டாயிடும், பிள்ளை இல்லாம போயிடும். இல்ல பெண்கள் பிள்ளையே இருந்தாலும் பெண் குழந்தையோட நின்றுடும், ஆண் வாரிசு குலம் தழைக்காது. அதனால் பாவ செயல்களை முடிந்த வரை, முடியும் வரை தவிர்க்க வேண்டும். இதுதான் நம்ம ஜோதிடர்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த அறிவுரை. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்க, இப்ப நீங்க ஒரு வார்த்தை கேட்டதுனால சொல்ல வந்தேன். ஏன்னா ஒரு குழந்தை பெற்று நம்ம தவம் வாங்கி வளர்க்குறோம், பெற்றெடுத்து வளர்க்குறோம், அது நம்மளை பராமரிக்காத நம்மளை கைவிட்டுடுது கடைசி காலத்துல அப்படிங்கிறதுக்கும் 17 வகையான தோஷங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கணவன், அதாவது அப்பா அம்மா விட்டு பிரிவது, அப்பா அம்மாவை விட்டு இறந்து போவது, படிப்பு ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய ரீதியாகவோ பிரிந்து இருப்பது, இந்த மாதிரி தோஷங்கள் மொத்தம் 17 வகை தோஷங்கள் இருக்கு. ஒரு பையன், ஒரு பெண்ணோ பையனோ ஒருவருக்கு எந்த அளவுக்கு பெற்றோர்களை பாதுகாப்பார்கள், பேணி காப்பார்கள், உதவியாக இருப்பார்கள் அல்லது இருக்க மாட்டார்கள் என்பதை அவர்களின் தனிப்பட்ட ஜாதகத்தில் சூரியனுடைய நிலையையும் 9ஆம் இடத்தையும் பிரித்து பார்த்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கண்டுபிடித்து விட முடியும். ஒரே கணக்கு தான், ஆனா பாதை சப்ஜெக்ட் பிரியும். ஜோதிடம் தான் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் மாறுபடும். அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்றவாறு பலன்கள் மாறுபடும், இல்லைங்களா? இது 2வது பரிகாரம்.
அந்த 2 5 ரூபாய் நாணயங்களை முடித்து வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒண்ணு. புத்திர தோஷத்திற்கு என்று கற்பக ரட்சாம்பிகை ஸ்தல தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரம். அதாவது கரு தரித்து கரு சிதைவு ஆயிடும், கரு சிதைவு ஏற்பட்டுவிடும். அந்த கரு சிதைவு ஏற்படாமல் அந்த கருவை பாதுகாக்கின்ற சக்தி திருக்கருகாவூர் ஸ்ரீ கற்ப ரட்சாம்பிகை திருச்சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் அந்த சிதைவு ஏற்படாமல் கருத்தரித்து குழந்தை பிறக்க ஏதுவாக இருக்கும். அதாவது புத்திர தோஷம் வேற, சயன தோஷம் வேற. அது எதனால ஏற்படுது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? சரி, இது கரு சிதைவு தோஷம். அப்படியே இந்த 10 நாள் தள்ளி போகும், குழந்தை இருக்கும், டெஸ்ட் பண்ண குழந்தை இருக்கும்பாங்க, அப்புறம் சிதைவு ஏற்பட்டுடும். அந்த கரு சிதைவை ஏற்படுத்துகிற தனிப்பட்ட தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கிரகம் கேது. புத்திரஸ்தானத்தை கேது பார்த்தாலோ, கோல்சார், நான் சொல்றது கோல்சாரத்தில், ஜனன காலத்துல இருக்கிற தோஷத்தை ஒரு பக்கம் வைங்க. கோல்சாரத்தில் புத்திரஸ்தானத்தை கேது பார்த்தாலோ 11ஆம் பார்வையாக அல்லது 3ஆம் பார்வையாக அல்லது அந்த இடத்தை ஒரே நேர்கோட்டில், அந்த இடத்துல இருக்கிற கிரகத்தை நேர்கோட்டில் சஞ்சரிக்கும் பொழுதோ, ஒரு பருவ வயதில் கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தரித்தால் கரு சிதைவு ஏற்படும். அந்த கரு சிதைவை ஏற்படுத்துகிற ஒரு வல்லமையும் அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற கிரகம் கேது மட்டுமே. வேறு எந்த கிரகத்தாலையும் கரு சிதைவு ஏற்படாது. அதுக்கு எளிய பரிகார முறைகள். எனக்கு ஒரு டவுட் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப நான் ஜாதகம் பாக்குறேன். இப்ப நானு பெரும்பாலும் இந்த குழந்தை தடை அல்லது தாமதத்திற்கு நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் அந்த அடுத்த கட்ட ஜெனட்டிக் வளரும் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்ப அது போன்ற நபர்களுக்கு நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு இருக்கலாமா? அதை பத்தி உங்களுக்கு கருத்து. இப்ப 5ஆம் இடத்தில் குரு நின்றால், 5ஆம் இடத்தை குரு நின்றால் அது ஒரு புத்திர தோஷம் நம்ம சொல்றோம். காரக கிரகம் காரகத்திலே நிற்பது காரகோ பாவகோ நாஸ்தின்னு சொல்றோம். அந்த 5ஆம் இடத்தில் குரு நிற்பதும் பூர்வ ஜென்ம, அதாவது முன்னோர்களுடைய பித்ரு தோஷம்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பித்ரு தோஷம் எப்படி ஏற்படுது? 5ஆம் இடத்தில் குரு நின்றால் பித்ரு தோஷம். கேது சம்பந்தப்பட்டால் 2-3 தலைமுறையாவே அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி பூஜை, அந்த இது செய்யாத விட்டு போறது. அதாவது திதி பூஜை, தவசம் கொடுக்கறது இல்லையா, தர்ப்பணம் கொடுக்கறது, தவசம் கொடுக்கறது விடுபட்டு போறதுன்னா அந்த அந்த தோஷம் ஏற்படும். அந்த தோஷத்தை போக்குக் கொள்வதற்கு எளிய பரிகார முறைகள் உண்டு. இதுக்கும் பிறகாவது அந்த அவங்க இறந்த திதி தெரியலனா கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பிறந்த திதி தெரியலனா கூட பிறந்த மாதம் கண்டிப்பா தெரிய வாய்ப்பு உண்டு. அந்த மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில், அந்த வருஷத்துல ஆண்டு திதி நான் சொல்றது, ஆண்டு திதியில அந்த திதி தெரியலனா கூட அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் அந்த திதி பூஜையை கடைபிடித்தால் அந்த தோஷத்திற்கு சரியான பரிகாரம். குறிப்பா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பித்ரு கடமைகளை நம்ம செஞ்சுடணும். செய்யல்னா அது தோஷத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும், நம்மளை சபிச்சிருவாங்க. முன்னோர்கள் சபிச்சிருவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு வருடம் 365 நாள் என்பது அவர்களுக்கு ஒரு நாள். தட்சிணாயன காலம் 6 மாதம் பகல், உத்தராயண காலம் 6 மாதம் இரவு. அப்ப ஒரு நாள் அவங்களுக்கு. அந்த ஒரு நாள் ஆண்டு திதி இறந்த அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம படையலிட்டு அவங்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த ஒருவேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும். பித்ரு தேவர்கள் ஒருவேளை உணவு மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அந்த நண்பகல்ல அந்த பித்ரு பூஜை செய்து நாம் படையல் வச்சு படைக்கணும். அப்படி படைக்கும் பொழுது சூரியனுடைய கிரண தேவர்கள் கிரண தேவர்கள் அந்த ஒளி ஆகாச சக்தியின் பாதையில் நாம் படையிலிட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நீர் ஆகாரத்தையும்
படையலிட்டு கொடுக்கிற உணவையும் தேவகனியாக மாற்றி காயாகவும் கனியாகவும் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு நமது முன்னோர்களுக்கு அந்த கிரண தேவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அதை உண்டு அந்த பித்ரு தேவர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தினால் நமக்கு கிடைத்தால் கண்டிப்பாக அந்த பூர்வ பித்ரு தோஷம் ஏற்படாது. அவர்கள் பசியை போக்கிட்டாவே நமக்கு பித்ரு தோஷம் கிடையாது. அதை நம்ம கைவிட்டுட்டோம்னா நமக்கு பித்ரு தோஷம் ஏற்பட்டுடும். அந்த பித்ரு தோஷத்தினால் குலம் தழைக்காது. அப்புறம் குழந்தை இல்லை, குடும்பம் வளர்ச்சி இல்லை, பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த திவசத்தை செய்யாத விடுறதுனாலதான் அந்த விளைவுகள், அந்த தோஷம் ஏற்படுது. அதான் நீங்க கேட்கிற கேள்வி பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கர்மா நீங்க உங்களுடைய ஆரம்ப கணக்குல இருந்து இது வரைக்கும் என்ன உங்க கணக்குன்னா, ஒருவருக்கு தோஷம் ஏற்பட்ட அந்த விதி பயனை அனுபவிச்சுதான் ஆகணும், நீ ஏன் அதை சரி பண்றன்னு கேக்குறீங்க. இல்ல இதுல இன்னொரு ரிலேட்டடா இல்லைங்களா? இப்ப வந்து மலடு என்ற வார்த்தை வந்து பெண்ணுக்கு சம்பந்தம் இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பெண் ருது அடைந்து விட்டாலே அவர் தாய்மை அடைவதற்கான முழு அதிகாரத்தையும் பெற்றுறாங்க. சரிங்களா? அப்ப பிரச்சனை வந்து மலடு என்கிற வார்த்தை தற்காலத்தினுடைய வரவுகள். அதை விடுங்க. பெண்ணுக்கு சம்பந்தம். ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படல்னா அவர்களுக்கு கடுமையான புத்திர தோஷம் இருக்கு. 32 டிகிரி 35 டிகிரி தாய்மான கோணத்துல அந்த 5ஆம் அதிபதி நின்றுட்டானா கண்டிப்பா புத்திர தோஷம் தான். அவங்களுக்கு பரிகாரமே கிடையாது, தத்து எடுத்துக்க வேண்டியதுதான். தத்து எடுத்தாலும் குழந்தை வளர்க்க முடியாது, அப்படிப்பட்ட தோஷமும் இருக்கு. இல்ல என்னோட கேள்வி அது இல்ல. இப்போ பெண் வந்து ருது ஆயிட்டாலுமே அவங்க தாய்மை அடைவதற்கான முழு தகுதி அடைஞ்சிடறாங்க. இப்ப பிரச்சனை பார்த்தா ஆண்களுக்கு தான் இருக்கு 99%. இப்ப இந்த ஜாதகத்தை எப்படி நம்ம அறியலாம்? 2 ஜாதகத்தையும் சரி. இப்ப 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்க. அப்ப முதல் ஜாதகத்துக்கு குழந்தை எல்லாம் தவறு அவங்க கிட்ட தானே இருக்கு. ஜாதகத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதுதான் அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. நான் தான் சொல்லிட்டேன், புத்திர பாக்கியம் பற்றி அறிந்து கொள்வதற்கு 4 விதமான கணித முறைகள். அவங்க தோஷம் அதிகமா இருந்தா குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டேன். அதிகமா தோஷத்தினுடைய அளவுகளை பொறுத்து பரிகாரத்துக்கு கட்டுப்படுமா கட்டுப்படாதா, அது ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு கணக்கு போடணும். அந்த கணக்கு போடுறதுக்கு இந்த சிறிய நேரம் பத்தாது, இந்த இடத்துல போடவும் முடியாது. அது ஒரு கரும் பலகைக்கு முன்னால போர்டுக்கு முன்னால நின்று விளக்கி சொன்னா மட்டும்தான் அந்த கணக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. நன்றிங்க ஐயா. தோஷத்தை கண்டுபிடிக்கிற கணக்கு நம்ம தனியா ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். இன்னைக்கு தோஷத்துக்கு ஏற்ற பரிகார முறைகளை பத்தி தான் இன்னைக்கு சப்ஜெக்டே அதான். பதிவு பண்ணட்டுமாங்க ஐயா? இப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆண் அப்புறம் ஒரு பெண் 2 பேரும் எடுத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்கள சேர்க்க வேண்டாங்க ஐயா. 2 பேருக்குமே சூரியன் சனி சேர்க்கை இருந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு குழந்தை இருக்குது. இது வந்து நம்ம கணக்கு போட்டு ஆராயணும். அது ஓகே, இது சிம்பிளா ஒண்ணு, இதையும் எடுத்துக்கலாம். எத்தனையோ ஜாதகங்கள் சூரியன் சனி சேர்க்கை பெற்று சுபிட்சமா இருக்கிறாங்களா? அது உங்களுக்கு அனுபவத்துக்கு வரலீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததுல சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க. உங்க கருத்துக்கு எதிர்கருத்து நான் சொல்லல, அது எனக்கு வேலை இல்லை. எத்தனையோ ஜாதகத்துல சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்று அப்பா பிள்ளை கூட உதவாதுன்னு சொல்லுவாங்க, ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ குடும்பத்துல அப்பா பிள்ளைக்கு சூரியன் சனி சேர்க்கை இருந்து சுபிட்சமாவே இருக்கிறாங்க. அது காரணம் இல்லை, அதுக்கு வேறு காரணங்கள் தனிப்பட்ட முறையில ஆராய்ச்சி பண்ண அந்த ஜாதகத்துல தெரியும். அதுக்கு வேறு காரணமும் இருக்கும், அதுவும் காரணமா அமையலாம். நீங்க சொல்றது ஒரு காரணம் தான், வேற ஒன்றும் தப்பா சொல்ல. ஒரு ஜாதக பொழுது மூலம் நட்சத்திரம் ஆகாது, போராட நட்சத்திரம் ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த திருமண தடை ஏற்படுத்துறாங்க. ஒரு நல்ல கணவன் மனைவி சேர்த்து வேற எந்த தோஷமும் இல்லை, அவங்க சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கையில நல்லா அருமையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை காரணம் காட்டி அந்த கல்யாணத்தை பிரிச்சு வச்சிடறாங்க நம்ம ஜோதிடர்கள். இதை நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா மூல நட்சத்திரமோ ஆயில்ய நட்சத்திரமோ அல்லது போராட நட்சத்திரமோ ஜாதகருக்கு எந்தவித தோஷத்தையும் ஏற்படுத்துறது இல்லை. நட்சத்திரத்தில்
எந்த நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் அல்ல, எந்த நட்சத்திரமும் கெட்ட நட்சத்திரம் அல்ல, எல்லாமே நல்ல நட்சத்திரம் தான். இது இந்த 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 பதிவு இந்த இந்த தவறான ஒரு ஜோதிட கருத்து தற்காலத்தின் வரவுகள். புராதனமான ஜோதிட கிரந்தங்கள்ல எந்த இடத்துலயுமே இது கிடையாது இல்லைங்களா? அது போன்றுதான் இப்ப நீங்க சொல்றதும், சனி சூரியன் சேர்க்கை இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கணும்னு சேர்த்து வைக்க கூடாது, பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. அந்த அந்த ஒரு திருமண வாழ்க்கையை குழந்தை இல்லாம இருக்காங்க. இந்த சூரியன் சனி சேர்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனா அவங்களுக்கு குழந்தை தாமதமா இருக்கு. இது சின்னது எப்படி இருக்குன்னா என்ன ஆறாரு. அதனால இவங்க 2 பேர் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு குழந்தை மட்டும் தாமதமா இருக்கு. அப்படி இல்லைன்னா குழந்தை இல்லாம இருக்கு. நீங்க சொல்ற கருத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், தவறு இல்லை. ஆனால் சூரியனும் சனியும் சேர்ந்து இருப்பதால் தான் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்கிற கருத்தை என்னால் ஏற்க முடியாது. காரணம், அந்த அந்த ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் பற்றி அறிந்து கொள்வதற்கான கணித முறைகளில் பிழை இருந்தால் மட்டுமே, அந்த கணித முறைகளில் தோஷம் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அது சூரியனாலும் ஏற்படலாம், அது சனியினாலும் ஏற்படலாம், நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அது பிரிச்சு பார்த்தாதான் தெளிவா சொல்ல முடியுங்கிறேன். ஐயா, குறுக்கீடுக்கு வருந்துகிறேன். இந்த சூரியன் சனி சேர்ந்து 10ஆம் பாகத்தில் இருக்கிறது என்று எனக்கு 3 குழந்தைகள். அது அவ்வளோ சரியானதா எனக்கு படவில்லை. 3 குழந்தைகள் இருக்குது, நான் சிறப்பாகவும் இருக்கிறேன், எந்தவித இதுவும் இல்லை. எனக்கு 28/9/1951 பிறந்த நாள். இதை நீ தனியா இருக்கிறவங்க போட்டு கூட பார்த்துக்கலாம். அதாவது 1:30 பிறந்த நேரம், சென்னை. ஐயா, எனக்கு மிதுனத்துல சனியும் புதன், நீங்க சொல்ற மாதிரி சூரியன் இருக்கு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க தான். அதாவது இது நீங்க சொல்றது வந்து ஒரு பொது பலன். இதை என்ன எங்க கொண்டு விட்டுட்டீங்கன்னா, சரியான அடர்ந்த கானகத்தில் கண்ணு கட்டி விட்டீங்க. என்ன நான் திசை தெரியாம இருக்கிறேன் இல்லைங்களா? நீங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அனுமானமா சொல்ல வேண்டாம். அந்த ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை மிகவும் பாடுபட்டு சிரமப்பட்டு கணித்து பார்த்தால் மட்டும்தான் பலன் எடுக்க முடியும். உங்க பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு அது காரணம் இருக்காது, பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்கும் அது காரணமா இருக்காது. அது வேறு காரணங்கள் கூட இருக்கலாம் இல்ல அந்த ஜாதகத்துல. அத சொல்ல வரணும். இப்போ தயவு செய்து மன்னிக்கணும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வது இந்த இடத்துக்கு பொருத்தமானது அல்ல. எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுல இப்ப இத பார்க்காம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் வாட்ஸ்அப்லயே பலன் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த அனுமானமான பதில்லாம் ஜோதிடத்துல தட்டி எடுத்தவர்கள் அனைவரும் டாக்டர் அல்ல இல்லையா? அதை போல ஜோதிடத்தை அரைகுறையாய் தெரிந்து அனுமானமா சொல்ற பழக்கம் நமக்கு கூடாது. புள்ளிவிவரமா சொல்லணும். ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புறங்க பாருங்கலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா கம்ப்யூட்டர் ஜாதகத்துல நிறைய பிழைகள் இருக்கு, அது எல்லாரும் அறிந்தது. வேற வழியில நமக்கு கணிக்க நேரம் கிடையாது. அதை கணிச்சு சொல்ற அளவுக்கு வரவங்க பொறுமை கிடையாது. இப்போ டக்குன்றாங்க ஜாதகத்துல கம்ப்யூட்டர்ல எடுத்து நம்ம கிட்ட வராங்க, எல்லாம் டைம் சொல்றாங்க, டேட் சொல்றாங்க, நாம கம்ப்யூட்டரை தட்டி பார்த்து பலன் சொல்றோம். இந்த வழக்கம் கண்டிப்பாக சரியான பலனை எடுப்பதற்கு அது உதவி புரியாது. ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப இந்த சூரியன் சனி சேர்க்கை அந்த மேடம் சொன்னாங்கல்ல, ஆமா, சூரியன் சனி சேர்க்கை குழந்தை தாமதம். அதை நான் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்ற விஷயம் உண்மைதான். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருந்தாக்கா, ஆண் ஜாதகத்துல நீர்த்த விந்து அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதே பெண் ஜாதகத்துல அந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்தாக்கா சினைமுட்டு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. நானே நிறைய ஜாதகங்களை இதை ஆய்வு பண்ணிருக்கேன். இது சரியாவும் இருக்குதுங்க என்னுடைய கருத்து. சரி, இப்ப சூரியன் சூரியன் சனி சேரும்போது சனி ஒரு ஊனம் அதை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அங்க ஒரு தடை தாமதம் ஏற்படுது. இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்குறேன் நானு.
எப்படி எடுத்துக்கிறீங்க தெரியல. சூரியனும் சனியும் கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தில் இருந்தால் தி ஜெனட்டிக் வீக்னஸ், அதாவது நீங்க சொல்ற அந்த விந்து அணுக்களுடைய எண்ணிக்கையை பற்றி அறிந்து கொள்வது 7ஆம் இடம் மட்டுமே இல்லைங்களா? 7ஆம் இடத்தை பிரிச்சு பார்த்தாதான் அந்த அணுக்களுடைய எண்ணிக்கையை நீங்க சொல்ல முடியும் இல்லையா? அது ஜெனட்டிக் வீக்னஸ், நீர்த்து போதல். நீங்க சொல்றது பாவகம், நாங்க சொல்றது சூரியனால் சனியினால் ஏற்பட்டாலும் 7ஆம் இடத்திற்கும் நீங்க சொல்ற கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் பாருங்க. எந்த விதத்திலாவது சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் அந்த தோஷத்தை ஏற்படுத்தும். இப்ப சூரியன் வந்து ஆத்ம காரகம் இல்ல, அப்ப 7ஆம் இடத்துல என்ன ஐயா? சூரியன் ஆத்ம காரக கிரகம், அதனோடு அதனுடைய பகை கிரகம் சனி சேரும் பொழுது. ஐயா, நான் இங்க ஜோதிட பலன் பாக்குறதுக்கு இந்த அமைப்புல பேசிட்டு இல்லை, இப்போ நம்ம ஜூம் மீட்டிங்ல. நீங்க சொல்லுங்க. இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி சூரியன் சனி சேர்க்கை இருந்து அந்த பரிகார முறைகளால் பலம் பெற்று குழந்தை பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? எல்லாத்தையும் ஒரே காரணம், ஒரே இப்ப சூரியன் சனி சேர்க்கையை தவறாவே நம்ம சித்தரிக்க கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். லக்கின சுபராக இருந்தால் 1, 5, 9க்கு அதிபதி பார்வை சேர்க்கை பெற்றிருந்தால் என்ன பண்ணிட முடியும்? குரு பார்வை இருந்தா சூரியன் சனி சேர்க்கை என்ன பண்ணிட முடியும்? 5ஆம் அதிபதியோ 1ஆம் அதிபதியோ பார்வையோ சேர்க்கையோ ஒரு நட்சத்திரத்தில் சாரம் பெற்றால் என்ன பண்ணிட முடியும்? அவரு பண்ண முடியாது இல்லைங்களா? விதிவிலக்கையும் நம்ம கொஞ்சம் கணக்குல எடுத்துக்கணும். அந்த முதல்ல தான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த தோஷத்தின் அளவுக்கு ஏற்றவாறு பலன் மாறுபடும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்டு மாறி மாறி வரும். ஒரு ஜாதகத்தை சூரியன் சனி சேர்க்கை எடுப்போம், கடுமையான தோஷமா இருக்கும். இன்னொரு ஜாதகத்தை சூரியன் சனி சேர்க்க பார்ப்போம், அந்த தோஷத்தினுடைய அளவுகள் பாதிக்கும் கம்மியா இருக்கும். அப்ப அது பரிகாரம் பண்ண கட்டுப்படும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அதாவது ஜுரம் அடிக்குதுன்னா ஜுரம்னு சொல்லக்கூடாது, எத்தனை டிகிரி அடிக்குதுன்னு சொல்லணும். ஒருவருக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு. 100 டிகிரியை கடந்து ஜுரம் அடிச்சா என்ன பண்ணும்? பெட்ல சேர்ந்துதான் வைத்தியம் பார்க்கணும், வேற வழி கிடையாது. சாதாரண ஜுரத்தினால உயிர் மாண்டு போனவங்களும் இருக்கிறாங்க. எளிய சாதாரண காய்ச்சலுக்கு ஒரு சின்ன பாராசிட்டமல் ஒண்ணு போட்டா போதும், அப்பயே சரியாயிடும். இதேதான் வைத்தியம் எப்படியோ அது மாதிரிதான் ஜோதிடமும். அந்த தோஷத்தினுடைய தன்மையை டாக்டர் எப்படி நோயினுடைய வீரியத்தை அறிஞ்சுக்கிற வைத்தியம் பண்றாரோ அந்த மாதிரி நம்ம தோஷத்தினுடைய அளவுகளுக்கு ஏற்ற பரிகாரம் சொல்லணும். இதான் அது. ஒரே இந்த கருத்தை நான் இது 2-3 தடவை இப்ப சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட தொடர்ந்து ஒரே கேள்வியை கேட்டா அப்புறம் அதே பதில தான் நானும் சொல்ல முடியும். ஜோதிடத்துல கான்பிடண்டா சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு எந்த விதமான கணித முறையை நம்ம கையாளணும், இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம, அதாவது ஒரு வழிமுறைகள், அதை தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சரியான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறதுனால அது தோஷம்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது இல்ல. அதுக்கு சொல்ல வர. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விமா, டைம் போயிடுது, 8:30 ஆயிட்டுது. குழந்தைங்க அவங்க விருப்பப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கும் அவங்க படிச்சதை ஞாபகத்துக்கு ஏதாச்சும் கோயில் இருக்குங்களா? அதாவது படிக்கிற குழந்தைகள் இந்த போட்டி நிறைந்த உலகில் மிகவும் சிரமப்பட்டு படிச்சு முன்னுக்கு வரக்கூடிய நிலை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த காலத்துல. அதற்கு காரகத்துவம் பெற்ற கிரகங்கள் 2, ஒன்று சந்திரன், மற்றொன்று புதன். கல்வி காரகன் புதன், மனோகாரகன் சந்திரன். கிரகிப்பு திறன் சக்தியை தன்னுள் அடக்கி வைத்துக் கொள்வது சந்திரன். அந்த கிரகித்ததை சரியாக எழுதும் திறனும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் திறனையும் கொடுப்பது புதன். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாவே அதை கழிக்கிறது சீக்கிரமா கணிச்சிடலாம். இப்போ புதன் அசுர கிரகத்தினோடு தொடர்பு ஏற்பட்டோ
அல்லது அசுப ஆதிபத்தியம் இருந்து தசாபுத்தி நடப்புக்கு வந்தா கண்டிப்பாக அவன் படிப்புல பின்தங்கிடுவான். நான் முன்ன சொன்ன மாதிரிதான் இதுக்கும் அந்த தோஷத்தினுடைய தன்மையை அதனுடைய அளவுகளை எடுக்கணும். ரெண்டாவது கிரகிப்பு திறன், அதாவது ஸ்பீட் பிக்கப், லேட் பிக்கப் அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்கறது சந்திரன். ஸ்பீடு பிக்கப் அப்படின்னா அப்படி சொன்ன உடனே பிடிச்சுக்குவான். பாடம் நடத்தி முடிச்சிட்ட உடனே அப்புறம் திரும்ப போர்டில் அவன் நடத்துவான். அந்த அளவுக்கு ஒரு மிகைத்திறமை வாய்ந்த ஆற்றல். கிரகிப்பு திறன், டக்கு டக்குன்னு சொல்றத புரிஞ்சிக்கக்கூடிய திறனை கொடுக்கறது சந்திரன். இந்த சந்திரன் 3, 6, 8, 12 மறைந்திருந்தாலோ அல்லது ராகு கேதுவின் தொடர்பு ஏற்பட்டாலோ, குறிப்பாக சனி எந்த ஆதிபத்தியம் பெற்று தொடர்பு ஏற்பட்டாலும், ஏன்னா சனிக்கும் புதனுக்கும் ஆகாது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சனியும் புதனும் சந்திரனும் சனியும் ஒன்றோடு ஒன்று பகை கிரகங்கள். இந்த கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டா அந்த ஜாதகத்துக்கு அந்த கிரகிப்பு திறன் குறைஞ்சிடும். சரி, ஞாபகத்திறன் புதனை எடுத்துக்குவோம். புதனும் சனியும் சேர்ந்தா ஞாபகத்திறன் மேம்படும். ஏன்னா அவங்க 2 பேரும் நட்பு கிரகம். ஆதிபத்தியத்தை விட்டுருங்க, அது அப்புறம் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்றோம். அது நம்ம கையில ஜாதகம் இல்லை. இப்போ உதாரணம் ஜாதகம் இருந்தா அருமையா சொல்லலாம். அப்போ அந்த கிரகிப்பு திறன், அந்த ஞாபகத்திறனை ஏற்படுத்துற கிரகம் 3, 6, 8, 12 மறைந்தாலோ, குறிப்பாக 11ஆம் இடத்தில் நின்றாலோ, ராகு கேது சனி தொடர்பு ஏற்பட்டாலோ, 6, 8, 12ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டாலோ அது தோஷம். சிறிது நேரம் கூட தொடர்ந்து படிக்க முடியாத சோர்வடையக்கூடிய தோஷம். புத்தகத்தை எடுத்தாவே தூக்கம் வரும், புத்தகத்தை எடுத்தாவே அந்த சோர்வு ஏற்பட்டுடும். இதுதான் கல்வியினால் கல்விக்கு ஏற்படக்கூடிய தடை தோஷம். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஞானானந்த மயம் என தொடங்கும் ஹயக்கிரிவர் சுலோகங்களை காலையில் நீராடிய பிறகு பூஜை அறையில் ஒரு செப்பு அல்லது வெள்ளி கிண்ணத்தில் சுத்தமான ஜலத்தை 1 அவுன்ஸ் சேர்த்து வலது கையை உள்ளங்கையில் வைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து 12 முறை அல்லது 24 முறை ஹயக்கிரிவர் சுலோகத்தை பாராயணம் செய்து அந்த சுத்த ஜலத்தில் அபிமந்திரித்து, அதாவது அந்த மந்திரத்தினுடைய சக்தி அந்த உள்ளங்கையில வச்சு அந்த தண்ணியில் அந்த சக்தியை ஏற்றி அந்த நீரை பருகி வந்தால் அந்த கல்வியினால் ஏற்படக்கூடிய தடை தோஷம் விலகும். மேலும் திருவகிந்திபுரத்தை அடுத்த திருவகிந்திபுரத்திலே தான் பெருமாள் கோயில்ல மலையில உயர இருக்கிற ஹயக்கிரிவர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வர வேண்டும். சென்னை பக்கம் இருக்கிறவங்க செட்டி புண்ணியம் என்கிற திருத்தலத்தில் நெய் விளக்கு ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த தடை தோஷம் நீங்கும். அதை விட்டா பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகர்ல எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ ஹயக்கிரிவர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் சுத்தமான நெய்யா இருக்கணும். மாட்டு கொழுப்பு கலந்த இந்த கலப்படம் வாய்ந்த நெய்யெல்லாம் அங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. சுத்தமான நெய், பசு நெய், எண்ணெய் மாதிரி நம்ம இங்கிருந்து தயார் பண்ணி எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போய் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இந்த நெய் விளக்கியே வேற ஒண்ணு அங்க போய் நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேணாம். ஒரு புத்தகம் நோட்டு எடுத்துட்டு போய் படைச்சிட்டு ஒரு நெய் விளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கல்வியினால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கி நீண்ட நேரம் படிப்பதற்கும் சீக்கிரம் நடத்துவதை புரிந்து கொள்வதற்கும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் இது ஒரு சிறந்த பரிகார முறைகளாகும். நன்றி ஐயா, நன்றி. அதாவது செப்பு அல்லது வெள்ளி கண்ணமா இருக்கணும். அந்த 1 அவுன்ஸ் தண்ணி எடுத்து அந்த மந்திரத்தை அபிமந்திரித்து அந்த நீரை அந்த மாணவனோ மாணவியோ பருகி வந்தால் கண்டிப்பாக அந்த தோஷத்தினுடைய கடுமை குறைந்து கல்வியில் சிறந்து விளங்க ஏதுவாக இருக்கும். இது அனுபவத்துல பாருங்க, நல்லா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து தீராத வியாதி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் கொடுக்கலாங்க ஐயா? இப்ப நான் சொன்ன மாதிரிதான் 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால், 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால், 6ஆம் அதிபதி அபசுப கிரகங்களோடு தொடர்பு ஏற்பட்டிருந்தால் அதனுடைய தசாபுத்தி நடப்புக்கு வரும் பொழுது
அந்த நோய் பிணிகள் என்னென்ன விதமான நோய்கள்ங்கிறது அது தனித்தனி கணித முறை பிரிச்சு பார்க்குற கணித முறை இங்க இதுல சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன அந்த நோய் என்ன விதமான நோய் ஏற்பட்டிருக்குதுங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த நோய்க்கு ஏற்ற பரிகார முறைகள் என்னன்னா தன்வந்திரி ஸ்லோகம். இந்த ஏற்கனவே சொன்ன பரிகார முறை தான். அதுல இருந்து சற்று இது கொஞ்சம் மாறுபடும்னா இதுக்கு கொஞ்சம் தர்ப்ப குச்சி தேவை. எப்படின்னா வீட்டின் பூஜை அறையில் 2 விதமான பரிகார முறைகள் தான் இருக்கு. நோயினுடைய பிணியையும் அதனுடைய வலியையும் குறைத்துக் கொள்வதற்கு உண்டான பரிகார முறைகள், நோய் தீர்வதற்கு ஏற்ற பரிகார முறைகள் 2 முறை தான். ஒண்ணு, இதே மாதிரி சுத்தமான ஜலத்தை பூஜை அறையில செப்பு கிண்ணத்திலேயோ வெள்ளி கிண்ணத்திலேயோ கீழே அரிசியோ நெல்லோ இட்டு அதன் மேல இந்த தண்ணி இந்த செப்பு கிண்ணத்தையோ அல்லது வெள்ளி கிண்ணத்தையோ வைத்து தர்ப்ப குச்சி ஒரு ஜான் நீட்ட அளவு தர்ப்ப குச்சி எடுத்துட்டு வந்து கட்டை விரல் மற்றும் பவித்திர விரல்களால், பவித்திரம்னா மோதிரம் போடுற விரல், கட்டை விரல் 2 விரலாலையும் இந்த இப்ப நான் பிடிச்சிக்கிறேன் அந்த மாதிரி அந்த தர்ப்ப குச்சியை பிடிச்சிக்கிட்டு அந்த தர்ப்ப குச்சியை அந்த தண்ணீரை தொடர மாதிரி வச்சுக்கிட்டு தன்வந்திரி ஸ்லோகத்தையும் மகாமிருத்யுஞ்சய ஸ்லோகத்தையும் உச்சாடனம் பண்ணி அபிமந்திரித்து, அதாவது அந்த அந்த மந்திர சக்தியை அந்த தர்ப்ப குச்சி வழியா அந்த தண்ணியில உரியேற்றி 12 முறை அல்லது 24 முறை அல்லது 48 முறை அல்லது 64 முறை எப்படி வேணாலும் கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த நோயினுடைய வீரியத்துக்கு ஏற்ற அந்த மந்திரத்தை அந்த தண்ணியை அந்த அந்த சுத்த ஜலத்தை மந்திர உரியேற்றி அபிமந்திரித்து அந்த தண்ணீரை பருகி வந்தால் கண்டிப்பாக நோய் குணமடையும், வலியாவது குறையும், அதிலிருந்து சற்று மாறுதல் ஏற்படும் அதனுடைய வீரியத்துக்கு ஏற்றவாறு. நீ 12 முறை சொன்னீங்கன்னா கொஞ்சம் சக்தி கம்மியா இருக்கும், 48 முறை சொல்லிட்டுனா சக்தி ரொம்ப மேம்பட்டுடும் இல்லைங்களா? நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான், மாத்திரை கொடுக்குற மாதிரி தான். டேப்லெட் இப்போ 500 பவர் கொடுக்கறது 250 பவர் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, வயதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் இல்ல, அந்த மாதிரி நோயினுடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எத்தனை முறை உச்சாடனம் பண்ணணுமோ அந்த உச்சாடனம் பண்ணி அந்த மந்திர உரு ஏற்றி அபிமந்திரித்து அந்த நீரை பருகி வர வேண்டும். ஆனால் இது ஒரு பரிகாரம். இதே தர்ப்ப குச்சி இதே ஜலம்தான், வெள்ளி கிண்ணம் தான். ஆதித்ய கிருதைன்னு ஒரு மந்திரம் இருக்கு, சூரிய பகவானுடைய மந்திரம். அதாவது ராவணனை தோற்கடிக்க முடியாமல் ராமன் திணறிய போது அகத்திய முனிவர் ராமருக்கு உபதேசித்த மந்திரம் ஆதித்ய கிருதயம். ததோ யுத்த பரிசராந்தம் சமரே சிந்தியாஸ்திதம் ராவணம் சாக்கரதோ ரிஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதச்சே சமாகம்ய திரஷ்டுமப்யாகதோரணம் உபகம்யா பிரவித்ராமம் தொடங்கி நீட்டா வரும். அது கொஞ்சம் பெரிய மந்திரம் தான், அது படிச்சவங்களுக்கு தான் வரும். அதை பார்த்து படிக்க வரும். பார்த்து படிக்க வரலன்னா கொஞ்சம் ட்ரை பண்ண கொஞ்ச நாள் இருந்து திரும்ப படிச்சீங்கன்னா அது வந்துடும். அதை மனப்பாடமே கூட பண்ணிக்கலாம். இப்ப எனக்கெல்லாம் மனப்பாடமா தெரியும். அந்த மந்திர ஆதித்ய கிருதைங்கிற மந்திரத்தை 12 முறை சுத்த ஜலத்தில் வெள்ளி கிண்ணத்திலோ அல்லது செப்பு கிண்ணத்திலோ அந்த தர்ப்ப குச்சியை வச்சு அபிமந்திரித்து அந்த நீரை பருகிட்டு வந்தா தேராத வியாதிகளும் தீர்ந்து போகும் என்பதை அனுபவத்தில் பார்க்கலாம். அடுத்த கேள்வி. நோய்க்கு 2 தான், தன்வந்திரி ஸ்லோகம், ஆதித்ய கிருதயம். அடுத்தது ஆதித்ய கிருதயம், தன்வந்திரி ஸ்லோகம், மகாமிருத்யுஞ்சய ஸ்லோகம். மகாமிருத்யுஞ்சய ஸ்லோகங்கிறது தீராத வியாதி, அதாவது மரணத்தினுடைய பயணத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பொருந்திய ஸ்லோகம் மகாமிருத்யுஞ்சய ஸ்லோகம் இல்லைங்களா? நான் சொல்றது கடுமையான நோய்களுக்கு அதை எடுத்துக்கிறோம். சாதாரணமான நோயா இருந்தா தன்வந்திரி ஸ்லோகமும் ஆதித்ய கிருதயமே போதும். அதான் இப்ப அந்த ஸ்லோகத்தினுடைய சக்தி என்னன்னா மரணத்தின் பயணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி தீராத வியாதிகள் ஒருத்தருக்கு இருக்குன்னா ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால், ஒரே ஒரு நெய் தீபம் தான், அங்க ஒண்ணும் கிடையாது. 5000 10,000 செலவு பண்ணி தான் பரிகாரம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எளிய பரிகார முறைகள். ஸ்ரீவாஞ்சியம் சென்று நெய் தீபம் ஏற்றி தரிசித்து விட்டு வந்து நாம் சொன்ன மந்திர பிரயோக முறையையும் கையில் எடுத்தால் கண்டிப்பாக நோயினுடைய பிடியிலிருந்து விடுபடலாம். இது மரணத்தின் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மகாமிருத்யுஞ்சய ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஸ்ரீவாஞ்சியம் போகணும்.
இல்லைன்னா சாதாரணமான வியாதிகளா இருந்தா இந்த இதே போதும். இப்போ தற்காலிகமா மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால், அந்த இரத்த காரகன் பலம் பெற்றிருப்பதால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வருகிறவர்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த 45 நாள்ல அதை முடிவு எடுத்து அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு இப்ப செய்துக்கலாம். இப்ப செய்தோம்னா அந்த சக்சஸ் ஆகும், வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க அவர்களுடைய தொழில் ஸ்தானம், அவர்கள் செய்யக்கூடிய தொழில், பல்வேறுபட்ட தொழில்களை செய்து நஷ்டமடைந்து தனம், குடும்பம், வாக்கு 2ஆம் இடமான அந்த பண வருவாய் இல்லாமல் குடும்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கடனுக்கு ஆளாகிறார்கள். ஆகையால் அவர்களுடைய தொழில் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த நட்சத்திர சாரம் பார்த்து எப்படி நாம் தொழில் அமைய வேண்டும் தெரியாமல் நிறைய பேர் தொழிலை மாற்றி மாற்றி செய்து மிகவும் கடனாளியாக இருந்து மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் தள்ளப்படுகிறார்கள். இதற்கு தொழில் ஸ்தானம் எவ்வாறு அமைய வேண்டும், உங்களுடைய கருத்துக்கள் ஐயா? எளிய பரிகாரம். சற்று தடுமாறி கேட்டாலும் சரியான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. தொழில் ஸ்தானம் என்பது அனைவருக்கும் தெரியும், 10ஆம் இடம் என்பது. அந்த 10ஆம் இடம் 10ஆம் அதிபதியோ அல்லது 10ஆம் இடத்தில் நின்ற கிரகமோ அல்லது 10ஆம் இடத்தை பார்வை செய்கிற கிரகமோ பலகீனம் அடைந்திருந்தால் தொழில் பாதிப்பு ஏற்படும். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பிரித்து பார்க்கிற பொழுது அவருக்கு தொழில் முன்னேற்றத்தை தருமா அல்லது தொழில் அல்லாது வேலை செய்து அவர் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய இயலுமா அல்லது அந்த நிறுவனத்திற்கு அதிபதியாக முதலாளியா வர முடியுமா? அப்படிங்கிறத ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா ஜாதகருமே தொழில் செய்துதான் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. அந்த அந்த வேலை ஒரு தொழில் ஸ்தானத்துல ஒரு நிறுவனத்துல வேலை செய்து இவங்களுக்கு வேலை தான் இவங்க ஜாதக ரீதியா இவங்களுக்கு சரியா இருக்கும்னு சொன்னா அந்த வேலையில அவங்க முன்னுக்கு வருவாங்க. தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு பொருத்தப்படாது. வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தொழில முதலாளியாக முடியாது. இது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நம்ம கணக்குல எடுக்கலாம். அப்போ இப்ப உதாரணமா ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லுங்க. மேச லக்னம். எல்லாத்துக்கும் மேச லக்கணம் தான் தெரியுமா? அது ஒண்ணு நமக்கு காரணம். அதாவது காலப்புருஷ தத்துவப்படி அது முதல் இடங்கிறது அது நம்ம மேச லக்கணத்தை பார்த்துட்டோம். தனுசு லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி யாரு? புதன். கண்டிப்பா அவர் பாதகாதிபதியா வரார் இல்லைங்களா? அந்த பாதகாதிபதி என்பவர் மீன ராசியில், அதாவது அந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் இடம், லக்கணத்திற்கு 4ஆம் இடம். தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதி 4ஆம் இடத்தில் நீசம் பெற்றால் அவர் அந்த தொழிலை செய்யலாம், அல்லது நீசம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு இருந்தால் செய்யலாம் இல்லைங்களா? அந்த நீசம் பெற்று அவர் ஒரு திதி சூன்ய ராசிக்கு அதிபதியா வந்தாலும் அந்த தொழிலை செய்யலாம். ஆனால் அந்த கிரகம் கன்னி ராசியில் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று, இப்ப நம்ம சொல்லுவோம் தொழில் ஸ்தானத்துல கண்ணில புதன் பலமா இருக்கிறாரு தொழில் செய்யலாம் அப்படின்லாம். தொழில் ஸ்தானாதிபதி தான் பாதகமாதிபதி ஆயிட்டாரு, கண்டிப்பா பாதகத்தை தருவார். அதுவும் அந்த இடத்துல இருக்கிற சித்திரை நட்சத்திரத்துல அந்த புதன் நின்றுட்டார்னா கண்டிப்பா அவர்களுக்கு தொழிலை விட வேலையே சிறந்தது.
அவர் தொழில் செய்து சாதிக்க முடியாது, பாதகத்தை தருவார் இல்லைங்களா? பாதகத்தை தருவது எப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற கிரகம் பலம் பெற்று சஞ்சரிப்பதால், ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பலம் வாய்ந்த புதன் என்பதை கணிப்பிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அவர் வேலையை தொழில் செய்யறதை விட வேலைதான் ஒரு தொழில் நிறுவனத்துல வேலைக்கு போய் சேரணும். அதுலயும் அந்த வேலைக்கு ஒரு பொருத்தம் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா 7ஆம் இடத்தை பிரிச்சு பார்க்கிறோம். அப்படி 7ஆம் இடத்தை பிரிச்சு பார்க்கும் பொழுது அதிலும் தோஷம் ஏற்படுற மாதிரி அதனுடைய கோண அளவுகள் விரிவடைஞ்சு, அதாவது அகண்ட ராசியை கையில் எடுத்தா கண்டிப்பா அவருக்கு வேலையும் ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியாது, தொழிலும் அவருக்கு பொருத்தப்படாது. அந்த தொழில் செய்யக்கூடிய ஆற்றலும் துணிச்சலும் அந்த நுட்பமான திறனும் அவருக்கு கண்டிப்பா இருக்காது. ஆனா புதன் பலமா இருக்காரு, நம்ம வேணா பேசிக்கலாம். தொழில் ஸ்தானாபதி தொழில் ஸ்தானத்துல பலமா இருக்கிறாருன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல அவர் இருக்கிற லக்கணத்தை பொறுத்து இல்லைங்களா? அவரே மிதுன லக்கணத்துக்கோ நான்குல ஆட்சி உச்சம் பெற்றார் அப்படின்னாக்கா 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவமும் சுபபலம் பெறும். இதுல குருவனுடைய பார்வை சேர்க்கையோ ஏற்பட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். 1, 5, 9க்கு அதிபதியினுடைய தொடர்பு ஏற்பட்டா வெகு விரைவா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கன்னி லக்கணம் எடுத்துக்குவாங்க. கன்னி லக்கணத்திற்கு புதன் 10ல இருக்கார், ஆட்சியா இருக்கார். 9ஆம் அதிபதி சுக்கிரன் சேர்றாரு, குரு தனுசுல இருந்து பாக்குறாரு, அல்லது கும்பத்திலிருந்து 5ஆம் பார்வையா பாக்குறாரு, அல்லது குடும்பஸ்தானத்திலிருந்து 9ஆம் பார்வையா பாக்குறாரு வச்சுக்கோங்க. அவங்க தொழில் செய்யலாம், அற்புதமா இருக்கும், யோசிக்கவே தேவையில்லை. என்ன விதமான தொழில் அப்படிங்கறத ஜாதகத்தை பிரிச்சு பார்க்கணும். அதை நம்ம இப்ப தோராயமாலாம் சொல்ல முடியாது. நீங்க உங்க ஜாதகத்துக்கு என்ன தொழில் செய்யணுங்கிறத அது கணித கணக்கு போட்டுதான் சொல்ல முடியும். ஆனா கன்னி லக்கணத்திற்கு 10ல ஆட்சி பெற்ற புதன், சுக்கிரன் 9ஆம் அதிபதி சேர்க்கை, அல்லது 5ஆம் அதிபதி சனி சேர்க்கை, அல்லது குரு 1, 5, 7, 9 பார்வை இப்படிலாம் ஏற்பட்டுருச்சுன்னா அவர் ஏன் தொழில் செய்யக்கூடாது? மிகப்பெரிய தொழிலதிபரா வருவாரு. அதனுடைய சாய்மான கோண அளவு பொறுத்து அவர் எந்த அளவுக்கு தொழில் அபிவிருத்தி ஆவாரு, அந்த அபிவிருத்தினுடைய கணக்கு எடுக்கிறது தான். இப்போ எப்படி தோஷத்தினுடைய அளவுகளை எடுக்கிறோமோ அந்த மாதிரி தொழிலுடைய வளர்ச்சியினுடைய அளவை நம்ம எடுத்துடலாம். 1 லட்சத்துக்கு அதிபதியா, இவர் கோடிக்கு அதிபதியா, இல்ல ஏதோ வயிற்று பழப்புக்காக தொழில் செய்யறாருங்கிறதையும் நம்ம எடுத்துடலாம் கணக்குல. தோஷத்தை மட்டும்தான் அளவு எடுக்கணும்ன்றது இல்லை, யோகத்தையும் அளவு எடுத்துடலாம். அந்த கணித முறைகள் ஜோதிடத்துல உண்டு. சிறப்பையா, சிறப்பான விளக்கம், சிறப்பான. அது நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை, அது இயற்கையே நடந்திருக்கு. ஆமா, அதான். நன்றி 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 நன்றி. மிக மிக அருமை ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. இன்னும் ஒரே கேள்வி சொல்லுங்க நீங்க ஐயா. நானே சொல்லிடுறேன், ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு முடிச்சிருவேன். கண்டிப்பா நான் 8 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஓகே ஓகே கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்னும் ஒரே ஒரு என் மனசுக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அதை மட்டும் நான் சொல்லாத விட்டுட்டுமே அப்படின்னு. கணவன் மனைவி பிரிவினை தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மொத்தம் 19 வகையான தோஷம். கணவன் மனைவி இறந்து விடுவது, இருவரில் யாராவது ஒருவர் இறந்து விடுவது ஒரு கடுமையான தோஷம். அந்த 19 வகையான தோஷத்துல இது ஒரு வகையான கடுமையான தோஷம். இதுக்கு பரிகாரம் கிடையாது. 2வது, தொழில் ரீதியாக பிரிந்திருப்பது. ஒரே குடும்பத்துல இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. சாப்பாடு கொண்டு இவங்க வைப்பாங்க, அவர் சாப்பிடுவாரு, முதல்ல சாப்பிடுவாரு, மறுபடியும் சாதம் வேணும்னா அவர் தட்டு மட்டும்தான் தட்டுவார், வாயை திறந்து கேட்க மாட்டார். ஏன்னா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நீண்ட காலமா இந்த மாதிரிலாம் இருக்கு சில குடும்பத்துல. கணவன் மனைவி பேசாமல் ஒரே குடும்பத்தில் குடும்பம் நடத்துகிற குடும்பம் உண்டு. அது ஒரு வகையான தோஷம். தொழில் ரீதியாக பிரிந்திருப்பது ஒரு வகையான தோஷம். வேலை நிமித்தமாக பிரிந்திருப்பது ஒரு வகையான தோஷம். பிள்ளைகளின் படிப்புக்காக பிரிந்திருப்பது ஒரு வகையான தோஷம். வெளிநாடுகளில் பணியாற்றுவதற்காக பிரிந்திருப்பது ஒரு வகையான தோஷம். அனைத்துமே பிரிவினை தோஷம்தான், இல்லைங்களா? அதனுடைய அளவுகளை பொறுத்து அது மாறுபடும். கடுமையான தோஷம் என்பது யாராவது ஒருத்தர் இறந்து விடுவது ஒரு வகையான பிரிவினை தோஷம். இது கலத்திர தோஷம் என்று ஜோதிடத்தில் சொல்லுவார்கள். கலத்திர பாதிப்பு ஏற்பட்டால் அந்த கலத்திர தோஷமானது அதனுடைய அளவுகளை பொறுத்து இப்ப நான் சொன்ன விதத்துல எந்த விதத்துல வேணாலும் நிக்கலாம் அந்த தோஷத்தினுடைய விளைவுகள்.
இல்லைங்களா? இப்ப கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு இருப்பாங்க, ஆனா ஒரே குடும்பத்திலே இருப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க, ஆனா ரொம்ப அன்னுண்ணியமா ஒற்றுமையா இருப்பாங்க. இவங்கள மாதிரி கணவன் மனைவி இல்ல அப்படின்னு சொல்லவங்களும் இருக்கிறாங்க. அது 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 கலத்தர தோஷத்துல வராது, அது கலத்தர யோகமா மாறிடாது இல்லைங்களா? அந்த அந்த இந்த கலத்தர தோஷங்கிறது 7ஆம் இடத்தை, லக்கினத்தை, 12ஆம் இடத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம. இது நம்ம அப்படியே இந்த கிரகம் இங்க இருக்கு, இந்த கிரகம் இங்க இருக்குன்னு இந்த அனுமானமெல்லாம் அங்க சொல்லக்கூடாது. அப்படியே ஸ்புடம் பண்ணணும், எடுக்கணும், டிகிரியில் எடுக்கணும். அதுக்கு கணித முறை இருக்கு. அது நான் வகுப்பு எடுக்கும் போது நான் கத்து தரேன் எல்லாத்துக்கும். அந்த கணித முறையை போட்டு இவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரிவினை தோஷம் இருக்கு, இவங்க பேசிக்கிறாங்களா, இவங்க சண்டை போட்டுக்கிறாங்களா, இல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்களா, இல்ல குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ பிரிஞ்சிருக்கிறாங்களா. கணவர் சென்னையில இருப்பாரு, வேலை பார்ப்பாரு, நீங்க வீட்டுல இருப்பீங்க, அவர் வார வாரம் வந்து போவார், அதுவும் ஒரு வகையான பிரிவினை தோஷம். இந்த மாதிரி 19 வகையான பிரிவினை தோஷம், கலத்திர தோஷம் இருக்கு. அந்த 19 வகையான கலத்திர தோஷத்தில் 3 தோஷங்களுக்கு பரிகாரம் கிடையாது, அது பரிகாரத்துக்கு கட்டுப்படாது. ரைட்டுங்களா? அது கணித முறை இதுதான் தெரியும். மற்ற 19 வகையான தோஷத்தில் 3, 16, 17, 18, 19, 16 வகையான தோஷங்களுக்கு கண்டிப்பாக பரிகாரத்திற்கு கட்டுப்படும். அந்த பரிகாரம் இப்போ ஒருத்தர் அந்த பரிகாரத்தை ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னாக்கா, அவங்க பரிகாரம் பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பரிகாரத்தை கையில் எடுக்கிறாங்கனாக்கா, அவருக்கு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம உள்ளூருக்கே வந்துருவார். வேலை நிமித்தமா இருக்கிறவர், தொழில் ரீதியா இருக்கிறவர் கூட வந்துருவார். நம்ம தொழில் நம்ம சொந்த ஏரியாவுக்கு போய் செய்துக்கலான்னு வருவார். இல்ல தொழில் வெளியே செய்தவர் மனைவி அங்க கூப்பிட்டுக்குவார். அந்த பரிகாரம் கை கொடுக்குங்கிறதுக்கு இதான் உதாரணம் இல்லைங்களா? இப்ப விவாகரத்து வரை சென்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள தோஷத்தை கூட போக்குகிற சக்தி பரிகாரத்திற்கு நிச்சயம் உண்டு. அதுக்கு ஏற்றவாறு பரிகாரத்தை சொல்லணும். அப்போ அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ சம்மோகன கிருஷ்ண ஸ்லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை கூட குறிச்சு வச்சிருந்தேன், அதே இருக்கு. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணம் கமலபத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம் அப்படின்னு தொடங்கும். 4 வரிதான் அந்த ஸ்லோகத்தை. அத கூடவே பீதாம்பரம் ரவிராஜித சங்க சக்கர அப்படின்னு ஒரு ஸ்லோகம் தொடங்கும். இந்த 2 ஸ்லோகத்தையும் மனப்பூர்வமா பயபக்தியோட பூஜை அறையில பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவர்கள், விவாகரத்து வரை சென்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளவர் கூட மனம் திருந்தி ஒத்த தம்பதியாக வாழ்வார்கள், வாழ்ந்து இருக்கிறார்கள். இதை நாங்கள் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். இந்த பரிகார முறைகளை நாங்கள் பரிந்துரை செய்து 2 பேரும் ஒத்த கருத்தோட வாழ்ந்து குழந்தை பெற்றுட்டு சௌக்கியமா இருக்கிறாங்க. பல குடும்பங்களை உதாரணமா சொல்ல முடியும். ஆனா அவங்க யாருன்னு உங்களுக்கு இப்ப சொல்ல முடியாது. இங்க எங்க இடத்துக்கு வந்தாதான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கிளாஸே கூட எடுத்துருவோம், எல்லாத்தையும் வர வச்சு அனைவரையும் கூப்பிட்டு வாங்க, நீங்க என்னால் நான் சொன்ன பரிகாரத்தினால் பலன் அடைந்தவர்கள்னு ஒரு 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 மீட்டிங்கே போட்டுருவேன் அவங்கள வர வச்சு இல்லைங்களா? அப்ப அதே போல ஸ்ரீ கண்ணபிரான் உடைய தர்ம பத்தினி ஸ்ரீ ருக்மணி தேவி அவர்கள் இயற்றிய ஸ்ருத்துவா குண அன்புவன சுந்தரா அப்படின்னு தொடங்கும் ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தையும் நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த பிரிவினை தோஷத்தில் இருந்து விடுபட்டு கணவன் மனைவி ஒத்த கருத்துடையவராக வாழ்வார்கள். ஒரு குடும்பத்தை கணவன் மனைவியை பிரிவினை தோஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பரிகாரம் இதான். சம்மோகன கிருஷ்ண ஸ்லோகம் ஒன்னே கூட போதும். அத கண்டிப்பா ஒரு 48 முறை 48 நாளுக்கு பயபக்தியோட நீங்க பாராயணம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா மனம் திருந்தி வருவார்கள் இல்லையா? அதுக்கு ஒரே பரிகாரம் அந்த சம்மோகன கிருஷ்ண ஸ்லோகமும் பீதாம்பர ஸ்லோகம், இது 2 தான். நிறைய பேர் கைகூடி பலன் கொடுத்துருக்கு. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றேன், எந்த பரிகார முறைகளை நாம் கையில் எடுத்தாலும் அசைவ உணவு பழக்கம் கூடாது. அப்படி அந்த பழக்கம் இருந்தால் அந்த பரிகாரத்தினுடைய பலன் நமக்கு தராது. அது அடியோடு அழித்து விடக்கூடிய சக்தி அந்த அசைவ உணவு பழக்கத்திற்கு உண்டு. நான் இவ்வளவு தூரம் பரிகாரத்தை பத்தி பேசிக்கிட்டே வந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆயிட்டுதா?
ஆமா 8-9 ஆயிடுச்சு. இந்த பரிகாரங்களை நீங்க கையில் எடுக்கும் போது பாதிக்கப்பட்ட அன்பர்கள் யாரா இருந்தாலும் அந்த அசைவ உணவு பழக்கத்தை கண்டிப்பாக கைவிட்டு விடுங்கள். பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். இது என் 20 வருட அனுபவ உண்மை. நானே என் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கிற தோஷத்திற்கு பரிகார முறைகளால் பலனடைந்திருக்கிறேன். சிலருக்கு சொல்லியும் பலன் கொடுத்திருக்கு. அவங்க அந்த பலனை அடைந்து பிறகும் கூட வந்து இப்ப ஒரு உதாரணம், காட்டுப்பையூர்னு எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒருத்த குடும்பம், கணவனை இழந்த அந்த அம்மா, எங்களுக்கு ஜாதகத்துல குடும்பம் கஷ்டப்படுறேன், ஜாதகத்தை பார்த்து எனக்கு எப்பயாவது ஒரு அரசு வேலை கிடைக்குமா, அதை வச்சு நான் ஜீவனம் பண்ணிக்குவேனா, இல்ல தனியார் வேலை கிடைக்குமான்னு வந்தாங்க. 163 நாட்களுக்குள் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னு குறிச்சி நோட்ல ஜாதகத்துல பின்பக்கத்துல எழுதியே கொடுத்தேன். 163 நாட்களுக்குள் இல்லைங்களா? அது நானே கணித்த ஜாதகமும் கூட. அதனாலதான் அவ்வளவு புள்ளிவரமா சொல்ல முடிஞ்சது என்னால. அந்த 163 நாட்கள் அப்படின்ட்டு 157வது நாள் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுது இல்லைங்களா? அவங்க பெயர் வந்து கௌரி, அவங்க வீட்டுக்காரர் பேர் வந்து பாலாஜ். அவர் இறந்துட்டார். 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். உங்க பையன் கண்டிப்பா டாக்டர் தான் படிப்பான்னு இப்ப நீட்ல பாஸ் பண்ணி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறான். உங்க பெரிய பொண்ணு கண்டிப்பா கல்யாணம் பண்ணதுக்கு முன்ன உங்க சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, அதே மாதிரி இப்ப கல்யாணம் பண்ணிட்டுது. இந்த மாதிரி இந்த ஜோதிடத்துல இவ்வளவு கான்பிடென்டா சொல்லக்கூடிய செய்தி கணித முறைகள் தான் நமக்கு கை கொடுக்குமே தவிர, அனுமானமா சொல்வத, அனுமானமா நம்ம பலன் சொல்றத தயவு செய்து விட்டு விடுங்கள். கரெக்டா சொல்ல பழகிக்குங்க. அந்த கணித முறைகளை கத்துக்குவாங்க. அந்த கணித முறைகள் தெரிந்த ஒரு பெரியோர்களின் திருவடிகளில் அமர்ந்து பயபக்தியோட குருவாக ஏற்று அந்த கணித முறைகளை கற்றறிந்து அதன் பிறகு பலன் சொல்லுங்கள். ஜோதிடத்தில் சிறந்து விளங்க, ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக வலம் வர, இந்த ஜோதிட கலைக்கு பெருமை சேர்க்க இந்த அடியேனின் ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. 2 மணி நேரம் ரொம்ப அழகான பலன்களை கொடுத்திருக்கீங்க, பரிகாரங்களையும் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு இந்த நல்ல தகவல்களை கிடைக்க உதவி செஞ்சிருக்கு. சோ பிரபஞ்சத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இன்னைக்கு வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நான் சொன்ன பரிகாரங்களினால் ஒரு நபர் பலன் பெற்றால் கூட, நான் சொன்ன பரிகாரங்களால் ஒரே ஒரு நபர் பலன் பெற்றால் கூட அந்த புண்ணிய செயலே எனக்கு போதும். அதிலேயே நான் மன நிறைவு அடைகிறேன். எல்லாம் புண்ணியம் சேவை திவ்யா பாப்பாக்கு தான். திவ்யா பாப்பாவை தான் அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வர்றது திவ்யா பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு 2 மணி நேரம் ஒரு எந்தவித இடைவெளி இல்லாம 1 நிமிடம் கூட வீணாக்காம இந்த மாதிரி சொன்ன உங்களுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம். இந்த நிகழ்வை மிகவும் சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்த அம்மாவுடைய பேர் தெரியல, அவங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த ஜோதிடர்கள் சார்பாக தெரிவித்துக் நன்றி. ரொம்ப நன்றிமா. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. விடைபெறுவோம், கலைந்து செல்வோம். ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஐயாவை இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில கொண்டு வந்து உங்களோட சேர்க்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அதுக்கு வேற தலைப்பு கொடுங்க. நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக ஐயா. நன்றி. ஓகே, நன்றி ஐயா. ஜெய்சங்கர் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. மிக மிக அருமையாக